GT Holidays, South India's #1 travel brand, and Nokio, a social watch list app for all movies and shows, present the Galatta Plus Mega Tamil Roundtable 2023. Powered by VS Mani, Filter Coffee, Ipo Pudusa Instanta, and location partner Segment Lounge and Club, Tamil Nadu's largest club. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Nokio, your social watch list, rate, review all your favorite movies and shows. VS Money and Co. Filter Coffee, இப்போ புதுசா இன்ஸ்டன்ட்டா. நாயகனுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க. He has to live up to that film, not the numbers. வெற்றி. No pressure. வெற்றி சார் கூட இப்போ சூர்யா சார் பண்ணுறாரு, அடுத்து விஜய் சார் பண்ணாருன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டு வேக ஒன்று நடக்கலாம். Actually, I like this. Hello everyone, welcome. நம்ம எல்லாம் இங்கே ஏன் கூடியிருக்கோம்னா Mr. Mani Ratnam is going to tell us the story of Thug life. அதுக்குதான்ல அப்போ ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். No, Amar, but seriously, இப்போதான் the promo release ஆச்சு, and like I think everybody was like, oh my god, is this what Mani Ratnam is making? அந்த மாதிரி ஒரு reaction இருந்தது, because that's not a side of you that anybody has seen. This is your 40th year in the business. Do you think that இப்போ நீங்கள் ஒரு genre தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பக்கமே போக மாட்டீங்க, you go to something else? Do you think இந்த unpredictability, that is Mani Ratnam படம்னா என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது, அது என்ன சப்ஜெக்ட்னு யாருக்கும் தெரியாது. You think this unpredictability is important to have a long career? ப்ரெடிக்டபிளாக பண்ணோன்னா you have to be a genius. You have to be a chaplain who can do again and again and again the same thing. So there are a lot of people who are doing that, who are fantastic. அது முடியாதுன்னா better to be unpredictable. Better to jump, better to keep going. The biggest advantage, it keeps you fresh. It's like every film becomes like a first film. இது எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியாது, உள்ளே போய் குதிச்சு அந்த சைடு வெளியே வரணும். So it helps. It helps to get into another zone. Yeah, 100%. Right. But there's another logic that says that like if you are in that zone, adhe ஒரு mental state where you can go and finish another thing. That doesn't, you don't apply to you. அவ்வளோ சரக்கு இல்லை, அவ்வளோதான் முடிச்சாச்சுன்னா time to move. Right. We also have Vinod and Madonne Ashwin, who are the younger people in this group. So when you look at people like Vetrimaaran, Mani Ratnam, like who've been around for Vetri, உங்களுக்கு 15-16 years ஆயிருக்குமா? 16 years 16 old. years. 16 So years old. what is your thought? It's like what is your plan of action? இவங்கள மாதிரி ஒரு கரியர் வரணும்னு அது வரவா இந்த மாதிரி வர வேணாம். மணி சார் சொல்ல நான் என்ன சொல்றேன், எதுக்கு வேணா இருக்கலாம், இது எதுக்குன்னு எக்ஸாக்ட்லி ஒரு கெரியர் பிளான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ கோயிங் வித் த ஃப்ளோ, என்ன வருதோ அடுத்தடுத்து அதை பண்ணுறோம். ஈவன் ஐ டோன்ட் திங்க் தே வுட் ஹவ் ஹேட் அ ப்ராப்பர் கெரியர் பிளான். இங்கே தான் நம்ம போய் ரீச் ஆக போகிறோம்னு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துருக்க தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தட்ஸ் த ஐடியா, கோயிங் வித் த ஃப்ளோ. ரைட். எனக்கும் அதே தான். இந்த கூழாங்கல் எடுக்கும்போது எங்களுக்கு எந்த பிளானும் கிடையாது. அவர் ரொம்ப சின்னதாக நம்ம சரி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணிடலாம்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு கூட்டி வந்துருச்சு. ஸோ அடுத்து இது மாதிரி ஏதோ நெருக்கமான ஒரு இது பண்ணணும் தான் ஐடியா எனக்கு. பட் தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லெஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்னா யூ குட் மேட் எனி திங். பட் அண்ட் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் முக்காசி பேர் ஒரு மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் அந்த ரேஞ்சில் தான் படம் பார்ப்பாங்க. பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட் நீங்கள் கூழாங்கல் பண்ணது இட்ஸ் அமேசிங்ல. அது உங்கள் செகண்ட் படம் கொட்டுக்காளியும் அதுவும் அந்த ஸ்பேஸில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் இருந்துட்டு இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் a steady long career? Do you think that இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தா we can do well in that career? Vetri, you might also want to. வினோத்துக்கு முன்னாடி I think I wanted to say this. Even I want to say, of course he can. Yeah. Of course, I think you have to make a break and push it. Right. Push open the boundaries and keep developing. Right. Then you develop
ஒரு set of audience for it and it can grow. And he changes, he evolves everything. Right. So he has to keep making. I think இது வராது மற்றவங்க மாதிரி தான் நம்மளும் பண்ணோன்னா வேஸ்ட். Sorry, Vetri. No. So see, for me, like he has a very unique voice, as Mani sir said there before we came here. So and the language he has is like very interesting. And when I saw the film, I thought in the heat and intensity should have been part of Asuran. நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், இப்படி பண்ண ட்ரை கூட பண்ணலையேன்னு தான் இருந்தது எனக்கு. ஸோ ஹி ஹாஸ் அ வெரி யூனிக் வாய்ஸ் அண்ட் ஹீஸ் சி ஐ பர்சனலி ஃபீல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு தான் நம்ம ட்ரை பண்ணி வந்து கடைசியில் வந்து அப்படியே நம்ம வந்து வி ஆர் மேக்கிங் ஃபில்ம்ஸ் ஃபார் த லார்ஜர் இந்த டோப்போகிராஃபி தமிழ்நாட்டில் இருக்கிற லார்ஜர் ஆடியன்ஸஸ்க்கு படம் எடுக்கிறோம். அண்ட் ஹீ இஸ் ஏபிள் டு லைக் கிராஸ் த பார்டர்ஸ் இல்லையா. இந்த மாதிரியான ஃபில்ம்ஸ் வந்து வில் ஹாவ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீஷ் ஆடியன்ஸஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் நாட் கட் அவே ஃப்ரம் லைஃப். அந்த நரேட்டிவ்ஸே வந்து அந்த கதையாடல்களே வந்து மக்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதால he can make films that are very aesthetically pleasing for the Western audiences as well as the native audience. Right. So அந்த மாதிரி ஸ்பேஸில் he is working and அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணலன்னா கூட இந்த மாதிரியான ஃபில்ம்ஸ் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே வந்து they have a long career provided they are clear at the target audience. ரைட். நான் அது எப்போவுமே அப்படி தான் பார்க்குறேன். நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாரும் நமக்கு தெரியலன்னா தான் கன்ஃபியூஷன் வரும். அவங்க 2 பேரும் ஆன்சர் பண்ணாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க இப்போ. இல்லை எங்களுக்கு எடுக்கும்போது இதெல்லாம் தெரியாது சார். எங்களுக்கு வந்து நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு தான், எனக்கு வேறு மெயின் ஸ்ட்ரீமாக இது அந்த இப்படி ஒரு படம் நம்ம பேரெலாம் ஒன்று பண்ணணும் அப்படின்ற தாட்ஸ்குள்ளெல்லாம் எங்களுக்கு கிடையாது சார். நாங்கள் சும்மா நம்ம இது ஒரு போய் எடுப்போம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த படம் தான் ஒன்று கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம ஒரு ஆத்மாத்தமாக ஒன்று ஏதோ ட்ரை பண்ணி நம்ம இங்கே வந்தோம்னா எனக்கு நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல சார், நீ வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்க ஆட்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு நாங்கள் எங்களுக்கு ஒன்று போதிக்கப்பட்டது எனக்குள்ள. கூழாங்கல்லாம் எனக்கு அதை உடச்சிச்சு. நான் எடுத்துகிட்டு வந்தோடனையும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ராமண்ணனை மீட் பண்ணுறோம், ராம் சாரை மீட் பண்ணுறோம். அவர் வந்து பயங்கரமாக இதை வந்து எங்களுக்கே இந்த படம் இவ்வளோ இது இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து சரி இது எப்படியாவது இதுக்கு ஒரு ஃபண்டு பண்ணியிருக்காங்க, இது எப்படியாவது நம்ம வேறு எங்கேயாவது நம்ம கொண்டு போய் இதை சரி பண்ணிட முடியுமா அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் போய் ஒரு வேட்டியில் தரையை கட்டி நம்ம படுத்து கேட்டு காட்டிடலாம் அந்த மனநிலாம் இருந்தோம். எங்களுக்கு ராம் சார் பார்த்துட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வராரு. இப்போ எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ராம் சார் வந்து இங்கே எல்லாருமே வந்து கூழாங்கல்ல பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மணி சார், சுதா மேம், வெற்றிமாறன் சார், எல்லாம் வந்து மாறி என்ன எல்லாருமே கூழாங்கல்ல எங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியுது ஓகே எங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புணர்ச்சி கொடுத்துச்சு, இன்னும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது தான். எங்களுக்கு இந்த ஒரு பேரல் சினிமா அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. I think that's what I wanted to say. What's special is I know several filmmakers who want to make a film for Cannes, who want to make a film for that. Then somewhere midway our voices come out. We can't really do it. But his was just pure. He just said it the way he felt like saying with no expectations. And I think that's what made that film special. I fell in love with that film when I saw it. Jealous, envious, everything. I do want to make something like that, but I know I can't. So I love it. ரைட். மாரி செல்வராஜ், நீங்கள் வந்து இந்த வருஷம் யூ ஹேட் அ சக்ஸஸ் இன் மாமன்னன். அடுத்தது வாழை பண்ண போகிறீங்க, பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ ஒன் திங் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இஸ், நம்ம வந்து பரியவரம் பெருமாள் முடிஞ்சோடனே ஒரு பேசினப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஐ வாண்ட் டு மேக் சம் ஃபில்ம்ஸ். அதாவது அந்த பிகாஸ் அப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாருமே காஸ்ட் பேஸ்ட்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் அது மட்டும் இல்லை, எனக்கு மற்ற படங்களும் பண்ணோன்ட்டு. பட் எனக்கு என்ன ஒரு க்யூரியாசிட்டினா, இப்போ ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு இமேஜ் பில்ட் ஆகிடுதுல்ல. இப்போ விஜய்னா அந்த மாதிரி சம்திங் லைக் தட், கமல்னா அந்த மாதிரி, ரஜினினா அந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு இமேஜ் இருக்கா? அண்ட் அந்த இமேஜை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்? இமேஜ் இருந்தால் அதை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்? இப்போ டேரக்டருக்கு வாழ்க்கை இருக்குல்ல, மறக்கவே முடியாத சின்ன வாழ்க்கைகள் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது இவ்வளோ கான்ட்ரவர்ஷியல்ஸ் இவ்வளோ விஷயங்கள் வந்தால் கூட பட் எதை நமக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்குது, எதை நம்ம இந்த கதையை சொல்லிடணும் வெளியே, இதை எப்படியாவது கடத்திடணும் வெளியே அப்படின்னு சொல்லி தோணிகிட்டு இருக்கும்போது நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுது பயங்கரமாக. இப்போ நான் யோசிப்பேன், இப்போ நடக்கிற சம்பவங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது, இப்போ நாளைக்கு இந்த நாங்குநேரில் ஒரு பையனை அட்டாக் பண்ணாங்க, அவன் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் அதை ஓவர்லாப் பண்ணிவிட்டு அவன் வேறு ஒன்று இங்கே ஆல்ரெடி இருக்கிறதையே அவன் திருப்பி அவனுக்கு கதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதை கிராஸ் பண்ணவே முடியாது அவனால். இப்போ எனக்கு ஒரு லைஃப் இருக்குது,
அந்த லைஃப் வந்து நான் அங்கே இருக்கும்போது அந்த லைஃப் எனக்கு ஒரு அனுபவம் கொடுத்துச்சு. இங்கே வந்து திருப்பி நான் பார்க்கும்போதும் அந்த லைஃப் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அனுபவம் மட்டும் இல்லாமல் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ இப்போ நம்ம ஒரு கிராஃப்ட் ஒரு சினிமா கற்று வச்சுருக்கோம். பட் அதுக்குள்ளே இவ்வளோ ஆத்மார்த்தமாக இவ்வளோ வேலை பார்க்க போகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே கடந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா எதை நம்ம தூக்கிட்டு ஓட போகிறோம், எப்போ முடியும்னு தெரியாது, எப்போ நம்ம எவ்வளோ நாள் படம் கிடைக்கும்னு தெரியாது, எவ்வளோ நாள் நம்ம படம் பண்ண போகிறோம்னு தெரியாது. இப்போ அப்படிங்கும்போது நமக்கு இவ்வளோ நாள் தோண அந்த கேள்விகளை எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக படைப்பாக மாற்ற முடியும். அது பிடிக்காமல் போகுது அப்புறம் விஷயம். அது எவ்வளோ நாள் பிடிக்குதோ அவ்வளோ நாள் பிடிக்கும், எவ்வளோ நாள் பிடிக்கல. அது சில படம் ஒர்க் அவுட் ஆகணும், ஒர்க் அவுட் ஆகும். பட் அந்த கேள்வி ஒர்க் அவுட் ஆகாமல் போக வாய்ப்பு இல்லை. என்னோடய கிராஃப்ட் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், என்னோடய சினிமா பழசாக போகலாம், அல்லது என்னோட எல்லா விஷயமே பழசாக போகலாம். பட் என்னோடய கேள்வி வந்து பழசாக போகணும்னு என்னோடய ஆசை. இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு நாள் என்னையாவது ஒரு நாள் இதெல்லாம் இல்லவே இல்லை, இப்படி ஒரு காலத்தில் இருந்துருக்கு பாரு அப்படிங்கிற இடத்துக்கு என் சினிமா என்னோடய கேள்விகள் என்னோட கதைகள் போயிடுச்சு அப்படின்னா நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அப்படிங்கும்போது அந்த கேள்விகள் போகாதுங்க இது நமக்கு தெரியுது. நமக்கு ஏன்னா புதுசாக கேள்வி முளைச்சிக்கிட்டே இருக்குது அந்த கேள்விகளை. அப்படிங்கும்போது கேள்வி தான் எனக்கு வந்து இந்த கொஸ்டினை எப்படியாவது நம்ம ரைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். அது நம்ம அதை பார்த்து இப்போ வந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது ஒரு சேரில் உட்காந்து இப்போது மாமன்னன் நான் கம்போஸ் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது நான் என்னவா இருந்து எனக்கு தெரியும். பட் அந்த சீன் எடுக்கும்போது நான் யாருன்னா சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஒரு டைம், அது ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த சேரில் எப்படி உட்கார வைக்கலாம், எவ்வளோ உட்கார வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சினிமாவை தாண்டி நம்ம மனநிலையாக நமக்கு வந்து அது அந்த ஒரு சீன் முடிக்கிற வரைக்கும் நம்ம மனநிலையாக மற்ற எல்லாமே கட்டமைச்சது, முன்னாடி பின்னாடி எல்லாமே கட்டமைச்சது. பட் பர்டிகுலராக அந்த ஒரு சீன் மட்டும் நம்ம வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அந்த ஒரு சீனை வந்து நம்ம ஃபுல் பண்ணுறோம். அது அந்த ஒரு சீன் எனக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட் ஆகிடுது. எனக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாமே நாங்கள் என்னோடய கிராஃப்ட் மூலமாக கற்றுக்கிட்டது மூலமாக ஒன்று சேர்த்து அதை நான் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னால வந்து அது இமேஜை தாண்டி எமோஷ்னல் அப்படிங்கிறது இருக்குது. அது அந்த எமோஷ்னலாக நான் என்னவா சமப்படுத்த போகிறேன், என்னவா நான் வந்து என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரில. பட் நான் ஏதாவது எழுதுனா படைச்சா அது வருது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இருக்குது. ஸோ அது முடிகிற மட்டும் நீங்கள் ஆமாம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பழசும் ஆக மாட்டேங்குது, அது இல்லைன்னும் ஆக மாட்டேங்குது, அது வந்து பொய்னும் ஆக மாட்டேங்குது. எல்லா நாளும் விடிகிற எல்லா நாளுமே அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே வரும். So I feel that Maari's voice is very important. I think I'm so happy. இது வந்து சினிமாவில் வருது, கேள்வி வருது. It is so direct, so touching, so effective that I don't think you should ever leave it. I think it's so genuine. And every time I see it, I'm very moved. I mean, I think it is Tamil is lucky to have these voices. Really lucky to have Vetri, Maari, Ranjit. Everyone, all of them are making real difference to the Tamil cinema. Right. It's just not just the mainstream cinema. We are able to say something which really bothers us, which affects us, is fantastic. Yeah. Also, I have heroes have actors have image because they are they're choosing where to place themselves. They can fix themselves into doing a comedy or a romantic film or an action film, whatever. But a director or a writer is a part of his past and a yearning of a future. So he's only reflecting what he has been through. So அப்போ ஒரு டைரக்டருக்கு வந்து ரைட்டருக்கு வந்து இமேஜ் கிடையாது. அவங்க வாழ்க்கைகளுக்கு முன்னும் பின்னும் போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இமேஜ் டசன்ட் அப்ளை ஃபார் அஸ். நம்ம வந்து நமக்கு என்ன வருதோ அதை சின்சியராக பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, பட் ஐ ஜஸ்ட் மென்ட் இட் இன் த சென்ஸ் தட் இப்போ நாளைக்கு வெற்றிமாறன் வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணா சொல்லிட்டே இருக்கேன் பண்ணோன்ட்டு. அது வந்து மக்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இல்லாம லவ் ஸ்டோரி இல்ல, லவ் ஸ்டோரி பண்ணா அது பொலிட்டிக்கல் இருக்குதா. சோ அதான் நான் சொல்றேன், மக்கள் வந்து when they look at somebody, there's an ingrained thing that இவரோட படத்துக்கு போனா இது கிடைக்கும், அவரோட படத்துக்கு போனா கிடைக்கும், லைக் அது throughout the world. இப்ப டாரண்டினோ எடுத்துக்கீங்களா, அவர் படத்துக்கு போனா எனக்கு ஒரு films may not be the same, but அதுல something will be Tarantinoisk
அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அதுதான் நான் கேட்டேன் ஒரு தட்ஸ் இமேஜ் கைண்ட் ஆஃப் அ திங் ஸோ இப்போ சுதா யூஆர் மேக்கிங் யர் நெக்ஸ்ட் மூவி வித் சூர்யா ஐ ஜஸ்ட் ஹேவ் திஸ் கொஸ்டின் அகேன் இஸ் லைக் அஃப்கோர்ஸ் நீங்கள் காஸ்ட் பண்ணும்போதே you always are going to cast only people who are right for the role, so there's no doubt about that. But ஒரு certain level வந்த அப்புறம் in the commercial mainstream space, when you're at a good level, you're commanding the respect that you do, does it become difficult to work with people of a lower commercial stature? Yeah, what I mean is, will the business allow you to, or how do you fight against it in order to get into that space? When I have to spend on a film, I have to look towards a big actor or a marketable actor. But when I feel the subject is something beautiful, something brilliant, and I want to say it, then I can go with anybody. Right. It doesn't matter at all to me. I think who's apt for it is very, very important. Even within that particular thing, like for an SP or for a Nirdi Sutra, I don't know if I had that many actors who could do that. A, of course, I mean, they may not be suitable to the part. B, they don't want to act with me in my films. So there are so many other things. In that, I choose what comes best to me. But I think these two gentlemen were like perfect for that role. Yeah. Right. But if I'm going to do a small film, then I would love to do with new actors, new faces. Like you did Thangam and But see, then that was like easier because it was for the OTT at that point of time. And OTT then was easier because COVID was happening. Today OTT is very difficult. When people approach me from OTT, they ask me like, you know, something like SP, why don't you do something like Surya Potter? So I said, if I want to do something like Surya Potter, I'll do it for the theatres, not for you. ஏன் difficult சொல்றீங்க? It is different. They want commercial, they want celebrities, they want known voices, known faces, known everything. And they want something like Surya Potter, which I genuinely believe is a commercial, mainstream, a theatrical film. And they want that. They don't want another Thangam. I don't think so. Right. So, because I did take something like that to one of the top platforms. And they were like, no, we love your vision, we like this, develop it further. And then they'll say like, you know, it's so difficult to cast for this part because it's about two women, you know. So women have to head that. And the budgets won't permit because it's like a really huge scale thing. It's water and underwater and all kinds of things. So I'm finding it very, very difficult to mount that. Right. So, glad you brought this topic up because இந்த வருஷம் வந்து நம்ம வந்து top 5 worldwide grossing films பார்த்தோம்னா தமிழ்ல Jailer, there's Leo, there's PS2, there's Varisu, and there's Thunivu. So these are all like we'll leave PS2 aside because he's here. But generally it's a multi-cast. But I'm talking about the other movies. Is it true that people are ஒரு big hero cast பண்ணாதான் big grosses வரும்? Because that's kind of taking off from what you just said. If I want a marketability, what do you all think? It's நீங்க தான் சிரிக்கிறீங்க. திஸ் இஸ் இல்லை என்ன பார்க்குறீங்களேன்றதுக்காக இல்லை ஏதோ சொல்ல அந்த மாதிரி. சி ஆஃப்டர் கோவிட் எல்லாமே வந்து தியேட்டருக்கு வர்றதுன்றது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். தியேட்டருக்கு வரணும்னா யூ நீட் டு ஆர் ஐ நீட் டு ஹாவ் த அர்ஜ். ஓகே எல்லாத்தையும் விட்டு ரிஸ்க் எடுத்து வரணும் தியேட்டருக்கு. நான் எதுக்கு ரிஸ்க் எடுத்து வரணும்? அண்ட் ஐ ஃபீல் த இனிஷியல் ஓப்பனிங் இப்போ பெரிய ஸ்டார்னால் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸும் அவங்களுக்கு கிடைக்குது, எல்லா தியேட்டர்ஸ்லேயும் அவங்க படம் தான் ஓடுது, எல்லா ஷோஸும் அவங்க படம் ஓடுது. ஸோ அதனால் அந்த இது இருக்குது. பட் ஐ பர்சனலி ஃபீல் போஸ்ட் கோவிட் த ஹீரோ ஆர் த அந்த இனிஷியல் புல்லை கொண்டு வரது வந்து அந்த வாட் எவர் யுவர் டீசர் ஆர் ட்ரெய்லர் வாட் எவர் இட் இஸ். நீங்கள் பெரிய ஹீரோஸ் படங்களுக்கே பார்த்தீங்கன்னா இஃப் த ட்ரெய்லர் டசன்ட் ஒர்க் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆர் ஃபர்ஸ்ட் ஷோ இஸ் லெஸர். Then slowly word of mouth might increase it, improve it and all of that. But heroes வரும்போது அது ஹீரோஸாக இருக்கலாம், ஹீரோயின்ஸாக இருக்கலாம், ஸ்டார்ஸ். ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்டார்ஸ். லைக் மணி சார் வாஸ் த ஸ்டார் ஆஃப் பொன்னியின் செல்வன். ஸோ ஸ்டார்ஸ் உடைய சார் என்ன okay I shall not agree. ஸோ அப்போது ஒரு ஸ்டார் தேவைப்படுது. ஒரு ஸ்டாரோட ஃபில்முக்கு தான் வந்து audiences want to come in and பிஸ்னஸாகவுமே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாகவுமே மாறிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா தியேட்டர்ஸ்லையும் அந்த பெரிய ஸ்டாரோட படம் போடுறாங்க இந்த பிலீஃப் தட் audiences will come in like you know the first 10 days வந்தால் போதும், first 15 days வந்தால் போதும், 20 days வந்தால் போதும், then you are set. like
பெரிய நம்பர்ஸ் பண்ணுது அது. அண்ட் தட் கைண்ட் ஆஃப் மணி பீயிங் generated within the industry, like it is good for the industry. அது வந்து அந்த ஆர்ட்டுக்கு எவ்வளோ குட் இல்லை, தட்ஸ் அ செகண்ட் திங். ஐ திங்க் அதுக்கும் குட் தான் அது. அதனால தான் அது நிறைய பணம் வந்தால் எல்லாருக்கும் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே நிறைய பணம் கிடைக்குது. இட் வில் ஹாவ் த ஹீரோஸ். லைக் இப்போ ஐம் டாக்கிங் அபவுட் விடுதலை பிகாஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அதனால் வந்து விடுதலை படம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நிறைய பேர் போய் பார்த்தாங்க. ஆனால் வந்து இப்போது ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம், லைக் வென் ஐ சே சூப்பர் ஸ்டார், த பிக் ஸ்டார்ஸ், ஆல் த பிக் ஸ்டார்ஸ், அவங்களுடைய படத்தினுடைய முதல் 2 நாள் கலெக்ஷனோ 3 நாள் கலெக்ஷனோ தான் மொத்த கலெக்ஷனாகவே நம்மளுக்கு இருக்கும். பட் ஃபார் வாட் எவர் திஸ் ஸ்டாண்ட்ஸ் இட்ஸ் அ ஹிட். ஸோ இந்த மாதிரி ஓடுற படங்களும் இருக்குது. நமக்கு வந்து பெரிய நம்பர்ஸு, பெரிய பணம், பெரிய ஹீரோஸ் படங்களில் தான், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற படங்களில் தான் இருக்கும். நம்ம வந்து 10 கோடி ரூபாய் போட்டுட்டு why should we expect 100 crores? Why can't we be happy with 15 crores or 18 crores or when you are when you are putting 200 crores, then you expect 400 crores or 300 crores. நம்ம 10 கோடி ரூபாய் போட்டு அந்த படம்லாம் கலெக்ட் பண்ணுறேன், நம்ம படம் ஏன் கலெக்ட் பண்ண மாட்டோம்? நம்ம படம் கலெக்ட் பண்ண தேவையில்லையே. 10 கோடி போட்டால் there are some exceptional like films that connect with the youngsters or the audiences, like Love Today. They said like it made like 7-8 times the investment. Yeah. That is a rare exception. நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. 10 ரூபாய் போட்டால் 12 ரூபா வருதா, 15 ரூபா வருதா, 18 ரூபா வருதா, we are happy. அதுக்கு மேலே எது வந்தாலும் like we going to take it, we are not going to say no. But இந்த மார்ஜினே நல்ல மார்ஜின் நான் நினைக்கிறேன். No, it's really what is kind of disappointing for me is today, including the audience, they're talking of numbers. Yeah. You know, it's really ivlo kodiya. I mean, is it a good film? Is it nice? Did you enjoy it? Did you like it? Is it relevant? Is it required for us to grow? அது தாண்டி போயிடுச்சு. No, even for the ordinary person, முன்னெல்லாம் வந்து ஆடியன்ஸ் சொல்றாங்கன்னு தெரியல சார். ஆடியன்ஸ் சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா எல்லாரும் அதுதான் பேசுறாங்க. ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு யார் சொன்னது? சார் ஆடியன்ஸ் we have see sorry திருநெல்வேலி மாதிரியான ஊர்லலாம் வந்து இத பத்தி பேசுறது இல்ல. நல்லது. இல்ல அவங்க இல்ல சார் நம்ம சோஷியல் மீடியாவோட பேசிக்கிறாங்க. இல்ல அது எனக்கு ரொம்ப திணிக்கப்படுதுன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ வந்து எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து வீடியோ பேசுறாங்க. வெரி குட் அது இருக்க வரைக்கும் இல்லை சார், சோஷியல் மீடியாவில் தான் வந்து பாருங்க எங்க ஹீரோவோட படம் எவ்வளோ நம்பர் பண்ணிருக்கு, உங்க ஹீரோவோட படம் எவ்வளோ பண்ணிருக்கு, தட் கைண்ட் ஆஃப் திங் இட்ஸ் ஆல் பப்ளிக் வந்து அவ்வளோ பேசுறது இல்லை. டேக் ஆல் த கிரிட்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், sorry to talk in front of you, but even there they talk of only numbers. Yeah. It is very unfortunate. அவருக்குமே இந்த கேள்வி மட்டும் கேட்கணும்னு தோணி இருப்பாங்க. because see எல்லாரும் அதான பேசுறாங்க. So that is the thing. அது எப்படி பார்த்தாலும் இப்போ வெற்றி சார் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா, வெற்றி சார் விடுதலை எடுக்கிறதுக்கும் வாடிவாசல் எடுக்கும்போது வெற்றி சார் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுவார். வாடிவாசல் எடுக்கும்போது வெற்றி சார் வந்து அந்த நம்பர்ஸை யோசிக்க ஆரம்பிப்பார். பட் விடுதலைக்கு வந்து மக்கள் அது என்னவா பொலிட்டிக்கலாக அது என்னவா போய் சேருது, மக்கள் அது என்னவா இது பண்ணுறாங்க, என்னவா டிபேட் கிரியேட் பண்ணுது, நாம் அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த படத்தை எடுத்தோம் அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட் இருக்கும். பட் ஆனால் வாடிவாசல் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கும் போகும்போது அது நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அங்கேயும் சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசாமல் பேசுவாங்க. இல்லை அதுக்காக சிலது பண்ணதான் இருக்கணும், லைக் அவ்வளோ பெரிய இதாக இருக்கும். லைக் பட் ஆனால் ஒன்று விஷயம் பண்ணுது, நல்ல படத்தை மக்கள் நம்ம யாரெல்லாம் பார்க்க நினைக்கணுமோ அவங்க பார்த்துக்காங்க. பட் நம்பர்ஸ் எப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம இப்போ படம் எடுக்கிறோன்னா அது நம்ம எப்படியாவது மக்கள் அவங்க வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த படத்தை அவங்கள போய் டச் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பி தான் நிறைய நல்ல படங்கள் எடுக்கப்படுது. என்னைக்காவது ஒரு நாள் அது 15 டேஸில் தான் பார்த்து முடிக்கணும் அவசியமே இல்லையா. ஏன்னா ஒரு லைப்ரரியில் படம் இருக்கிற மாதிரி, லைப்ரரியில் புக்கு இருக்கிற மாதிரி இந்த எல்லா படங்களும் இருக்குங்க. அவங்க என்னைக்கு தோணும் முன்னாடி படமே இருக்காது பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா வீட்டு லைப்ரரியிலையும் புக் வந்துடுச்சு. நம்மளோட படங்கள் ஃபுல்லாக அவங்க வீட்டில் இருக்குது. அவங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அதை பார்க்க போகிறாங்க. ஒரு டைரக்டராக, ஒரு கிரியேட்டராக, ரைட்டராக நான் வந்து ஃபீல் பண்ணுறது அதுதான். நம்பர்ஸுங்கிறது அவங்க யார்கிட்டே சொல்கிறாங்க. அது பிடிச்சிட்ட போது என்கிட்ட வருது, ஓகே என்கிட்ட வரவே வராது. இல்லை நமக்கு வரணும். அதாவது இப்போ ப்ரொடியூசர் வந்து மாமன்னன் எனக்கு சூப்பர் ஹிட்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் சொன்ன படங்கள் ஹிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் ஷுட் கிளைம் தேவ் மேட் அ ஹியூஜ் ஃபில்ம், லைக் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம். That's more important. அதான் அந்த சூப்பர் ஹிட்டுங்கிறது ஓகே.
பட் இப்போ நீங்கள் ஒரு லைன் சொன்னீங்கல்ல, அந்த அந்த நம்பர் சொல்ல நம்ம யோசிக்க முடியாது. இல்ல நமக்கு நம்பர் வேணாம். அந்த அந்த நம்பர் சொல்றேன். இப்போ திரும்பி நீங்கள் சொல்லும்போது 500 1000 சொல்லும்போது நாம் எழுதிட்டு இருக்கும்போது இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்டோ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் சும்மா பார்க்குறேன் அப்படிங்கும்போது 1000 கோடி 500 கோடிங்கும்போது நம்ம என்ன தோணுது, இதெல்லாம் என்ன நடக்குது, இந்த கேம் என்ன கேம், இதுக்கு நம்ம இது புரியல, இது எப்படி அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கிரிப்டை ஒரு சீன் கன்சியூவ் பண்ணும்போது ஒரு சீன் எழுதும்போது இப்போ வேற ஒன்றா ஒரு ரீல்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்கு மைண்டு. இது வந்து தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோமா, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ஆத்மார்த்தமாக அவன் என்னைக்கு வேணாலும் நம்மளை எடுத்து பார்க்கலாம். அவன் நான் என்னோட காலத்துக்கு அப்புறம் கூட என்னோட படங்களை வந்து அவன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஒன்று எழுத ஆரம்பிக்கணும்ல. திடீர்னு சடன்லி ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகி நமக்கு வந்து தேட்ரிக்கலாக இது எப்படி அப்ரோச் ஆகும், வர மாஸ் ஆடியன்ஸ் இது எப்படி பண்ணுவோம். இப்போ எனக்கு மாமன்லேயே நிறைய சிக்கல் இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே தேட்ரிக்கல் மூமெண்ட் கிரியேட் பண்ண சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்கும் போகும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக பில்டப்புக்காக ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது தப்பாக கன்மையாக வாய்ப்பு இருக்குது. ஒரு அடித்தடி சண்டையோ இல்லை எக்ஸ்ட்ராவாக பண்ணிகிட்டே போகலாம். அதில் ஒரு அன்னைக்கு 15 நாளுக்கு பயங்கரமாக இருக்கும் அது. பட் பின்னாடி அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கே வந்து இவ்வளோ அப்போ என்ன நோக்கத்துக்காக எடுத்தோமோ அது மிஸ் ஆகிடும் கண்டிப்பாக. அது அந்த 15 நாள் தேட்டரில் கொண்டாடிட்டு கை தட்டிட்டு நம்பர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பின்னாடி உள்ள கிரிட்டிக்ஸோ இல்லை பின்னாடி படம் பார்க்குறவனோ அதை வந்து பயங்கரமாக அது 30 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால நமக்கு அதுதான் மெயின். பட் செல்வம், நீங்களா இருக்கட்டும், நீங்கள் ஆல் ஆஃப் யூ, ஐ ஃபீல் பாத் பிரேக்கர்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்து அதுல காசு பாக்குறீங்களா, அதுதானே அது கிரேட். அது மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து கத்துக்கிட்டது தான். ஓகே, இதுதான் லிமிட் போல இருக்கு. நம்ம இந்த லிமிட்ல இருந்து எவ்வளவு கம்மி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் வந்து அசுரன் ஐ திங்க் டப்பிங் ஸ்டேஜ்ல எங்கேயோ பார்த்து ஐயோ என்ன வயலன்ஸ், அந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாரு. பட் he kept his voice intact. அந்த ஒரு வாய்ஸோட you're giving a success. He has been doing that for 40 years. இப்போதான் நம்ம சண்டை போடுறோம். அப்பல இருந்து மணி சாரோட எவ்ரி ஃபில்ம் அசுரன் வந்து ட்ரெய்லர்லயே ஹிட் ஆயிடுச்சு. அதாவது அது வார்த்தையில ஹிட் ஆயிடுச்சு. வன்முறை அதுக்கு அப்போ நீ வந்து காசை பிடிங்குவானுங்க, காட்டை பிடிங்குவானுங்க, படிப்போட பிடுங்க முடியாதுன்னு ஒரு டைலாக் இருந்துச்சு இல்ல, அங்கேயே வந்து அசுரன் சக்சஸ். அதுக்கப்புறம் எவ்வளவு வன்முறை காமிச்சாலும் இந்த படம் அதுக்கானதுதான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது இல்ல. இல்ல எனக்கு அதுதான் பிடிக்குது, எனக்கு இதுதான் பிடிக்குது. ஐ மீன் எஸ், அப்போ நானும் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன். எனக்கு என்ன இவ்வளவுதான் கொஞ்சமா தான் சேலரி கொடுக்குறாங்க, என் படத்துக்கு ஏன் இவ்வளவுதான் பட்ஜெட் கொடுக்குறாங்க, அதான் நான் அழுதுட்டு இருப்பேன். பட் ஆக்சுவாலிட்டி உட்கார்ந்து நான் யோசிக்கும் போது என்னால அந்த மாதிரி எடுக்க முடியல, எனக்கு வராது. லைக் இவர் எடுக்கிற படமே என்னால் எடுக்க முடியாது. ஐ லவ் இட் பட் ஐ கான்ட் டூ இட். அது என்னோட வாய்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ டூயிங் சம் மெயின் ஸ்ட்ரீம்ல யூ டூயிங் அ டிஃப்ரெண்ட் சினிமா இஸ் த கிரேட்டஸ்ட் திங். இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். பயங்கரமான மெயின் ஸ்ட்ரீம் படத்தை ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துருவோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம எவ்வளோ நமக்குள்ள எல்லை வகிச்சுக்கிட்டு இதுக்குள்ளே அவங்க அந்த ஆடியன்ஸ் நமக்கு வேணும், அந்த ஆடியன்ஸை கைப்பற்றுறது தான் நம்ம வேலை. நமக்குள்ள ஒரு ஆடியன்ஸ் இருக்கா நமக்கு தெரியுது. ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீமாக பயங்கரமாக நம்பர்ஸ்குள்ளே இருக்காங்கல்ல, அந்த ஆடியன்ஸையும் கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெற்றி சார்லாம் வந்து அந்த கிராஃப்ட் வந்து ஒரு கமர்ஷியலுக்குள்ளே ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவன் என்ன எந்த டைம் இப்போ வெற்றி சார் சொல்கிறாங்க பெரிய பெருமாள்ல வந்து அந்த அப்பா நிர்வாணமாக ஓடும்போது அது தேட்டராக ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ எவால்வா இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ஸ்கிப் பண்ணும்போது தெரியும் ஒரு பையனா, இப்போ நான் இப்போ என்னோட அப்பா பேர் தான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பையனா எனக்கு அது தெரியும், என்னோட கோவம் ரைசிங் எல்லாமே இருக்குது. பட் நான் அதை எனக்கு வந்து அதை ஸ்கிப் பண்ணும்போது நான் வாசித்த லிட்ரேச்சர் என்னையை கட்டுப்படுத்தின விஷயங்கள் திருப்பி நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இதை ஃபைட் பண்ணுறதுக்கான எல்லா இடமும் இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, ஏன் கதையை கேட்டுட்டு என்னோட கூட பார்த்து அண்ணனே ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா ஓடுறாரு, அப்பா கொஞ்சம் அப்பா பேர் வச்சுருக்க, ஆனால் திருப்பி நீ ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்னு ஒரு சீன் நான் வந்து அவனுக்கு உள்ளே ஓடினதாக ஒன்று ஃபீல் பண்ணேன். சும்மா ஒன்று பண்ணான், ஆனால் அது படத்தில் காட்ட வேண்டாம், படம் அவனா நிஜமாக பண்ண மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று யோசிச்சேன். ஃபஸ்ட் படம்னால பயந்துட்டு யோசிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இல்லை வேண்டாம், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட எது நிஜம் ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் எனக்கு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அந்த மூமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணாதனால அங்கே எங்கள் அப்பா அவமானப்படுத்தப்பட்டாரு அப்படின்னா நான் அங்கே வந்து நீ சினிமாவில் காட்டுற மாதிரியான ஒரு பையனாக மாறியிருந்தேன் அப்படின்னா நான் இப்போ எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அதை என்னவா ஜீர்ணிச்சுக்கிட்டேன், அதை என்னவா உள்வாங்கிக்கிட்டேன், அதை எவ்வளோ தேக்கி வச்சுக்கிட்டேன், எனக்குள்ளே எவ்வளோவா தேக்கி வச்சுக்கிட்டேன். திருப்பி நான் வாசிக்கக்கூடிய லிட்ரேச்சர் மூலமாக நான் கற்றுக்கிட்ட சினிமா கிராஃப்ட் மூலமாக இதை விட ஷாக்காக ஃபைட் பண்ணால் அவன் கிளாப் பண்ணுவான், அது எனக்கு தெரியும். பட் ஃபைட் பண்ணுறது அவன் எனக்கு கிளாப் பண்ணணுமா, இல்லை அவனுக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்வி உருவாக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எனக்கு. அவன் எனக்கு கிளாப் பண்ணிவிடுவான் ஈஸியாக. பட் எனக்கு கிளாப் பண்ணுறதை விட அவனுக்குள்ளே அவனை நான் அடிக்கணும்னு நினச்சேன். ஆடியன்ஸை நான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதான் மாஸ் நமக்கு பார்த்து வச்சுருக்கோம். பட் எழுதும்போதே அப்படி தான் எழுதுவோம். ஒருவேளை தனுஷ் சார் கர்ணனுக்கு பதிலாக பெரிய வந்து வச்சுக்கோங்களேன்,
வழி கிடையாது. ஓகேவா? ஒருவேளை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கெஞ்சி சார் ஒரு 3 சீன் தள்ளி பண்ணுங்க அப்படின்ட்டு இருப்பேன். ஒருவேளை நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா ஒரு 3 சீன் தள்ளி நம்ம அந்த அட்டாக் வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். நீங்க சொல்றது நல்லா புரியுது. மெயின் ஸ்ட்ரீம் பார்க்காம நம்ம இருக்க முடியல. ஆமா. No, I enjoy mainstream cinema. தமிழ் நான் எப்பவுமே சொல்றேன், லைஃப் நம்ம லைஃபே மெயின் ஸ்ட்ரீம் பயங்கரமான மெயின் ஸ்ட்ரீமா தான் இருக்கு. ஆமா. வெற்றி சார் லைஃப்ல கேட்டா நம்ம ஒரிஜினலாக எடுக்க முடியாது நம்ம லைஃப்பை. இப்போ இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீமை விட இப்போ இங்கே முக்கியமான டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, முக்கியமாக சொல்லணும்னா மெயின் ஸ்ட்ரீமையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி பண்ண டேரக்டர்ஸ் அவங்களோட லைஃப்பில் இருக்க ஒரிஜினாலிட்டி மெயின் ஸ்ட்ரீம் அவங்க எடுத்தாங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீமாக அடிபட்டு போகும். அவங்க லைஃப்பில் ஒரிஜினாலிட்டியான மெயின் ஸ்ட்ரீம் இருக்குது, அந்த ஒரு கட்டற்ற வாழ்க்கை இருக்குது, அது வந்து எக்ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம். அதை நமக்கு அந்த சோர்ஸ் கிடைச்சு அப்படின்னா ஒரு அட்டாக் பண்ண முடியும். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாக்குள்ளே தான் வந்து இப்போ தான் வந்து இந்த பேரலல் மூவ்மெண்ட்டே வந்து ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த படம் பண்ணாலும் பாலமேந்திர சார் யூஸ் டு சே ஆல்வேஸ், எந்த படம் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு வீடு பண்ணாலும் ஒரு சந்தியாராகம் பண்ணாலும் நீங்கள் ஒரு நண்டு பண்ணால் கூட கொண்டு போயிட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு தான் காட்டணும். இன்னும் யூ ஹேவ் டு கேட்டர் டு தெம். தென் அப்போ அதுதான் நம்ம அவங்களுக்கு தான் காட்டுறோன்னும் போது நம்ம கொஞ்சம் ஓகே ஒரு ஒரு நம்ம கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரும், அவங்க இவ்வளோ தூரம் வரட்டும், ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம மீட் பண்ண வைக்கிறோன்றது தான் அந்த இது. அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றது கிளாரிட்டி இருந்ததுன்னா தென் வி வில் உங்க பட்ஜெட் என்ன, அதுதான் மெயின். நோ பட்ஜெட்டோட டார்கெட் ஐ மீன் நம்ம கதை ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தட் போர்த்தொழில், வாட் a film. I really loved it. Made in a small budget or whatever, big budget or எனக்கு தெரியாது, but it made lots of money, exponentially 5 times more than what they invested. So அது போதுமே, like he said, அது போதுமே. So it's only when you spend 100 crores you want 5 times. Yeah, but it's really good. இல்ல அது நம்ம எந்த இதுமே அது क्वेश्चनே பண்ணல நம்ம. But why it is important that it should do well is we'll get another chance to make Exactly. a film. That is all. Exactly. I mean, ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு சான்ஸ் இருந்ததுன்னா we are happy. இதுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம உள்ள வர முடியும், how many moments that we feel personally can come across is very important. Right. இந்த உலகத்துல when I'm seeing these new voices that are coming, you know, மாரி இருக்கலாம், வெற்றி இருக்கலாம், எல்லாரும் is நாங்க ரெண்டு பேரும் மெயின் ஸ்ட்ரீம். Once I told Mani sir one story. Remember Mani sir? மெயின் ஸ்ட்ரீம்ல பாலிடிக்ஸ் அதிகமா கொண்டு வந்திருக்கீங்க சார். எவ்வளவோ பாலிடிக்ஸ் பேசிருக்கீங்க. அப்ப அதை நம்ம பார்க்கும்போது இவ்வளோ நீங்கள் இப்போ வந்து ரோஜாவாக இருக்கட்டும், இல்லை வந்து பம்பாயாக இருக்கட்டும், உயிரேவாக இருக்கட்டும், உயிரே வரும்போது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் இப்போ 9th or 10th படிச்சுட்ருக்கேன். அப்போ அந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஆத்தென்டிக்காக நமக்கு தேடி போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது சரியாக தப்பான்னு தேடி போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. நீங்கள் இப்போ அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியல. நான் ஒரு காலேஜ் இப்போ லா காலேஜுக்கு போகும்போது நான் திருப்பி உயிரவே நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வேறு ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த மெயின் ஸ்ட்ரீம்லாம் நான் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேட்ரிக்கலாக பார்க்கும்போது நான் மெயின் ஸ்ட்ரீம் என்ஜாய் பண்ணேன். அந்த பாட்டு என்ஜாய் பண்ணேன், அந்த விஷுவல்ஸ் என்ஜாய் பண்ணேன், அந்த லவ் என்ஜாய் பண்ணேன். பட் நான் லா காலேஜுக்கு போகும்போது அவ்வளோ இயர்ஸ் கழித்து நான் வந்து திருப்பி உயிரை நான் பார்க்கும்போது அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு திருப்பி நான் அதுக்குள்ளே அந்த பாலிடிக்ஸ் அது எங்கே கூட்டிகிட்டு போகுது நம்மளை, அது என்ன டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்குறேன். அப்போ அவ்வளோ டைம் இருக்குது நமக்கு, எதை எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுத்துக்க வேண்டியது. இப்போ உங்ககிட்ட மெட்ராஸ் டாக்கீஸ் இஸ் யோர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். கார்த்திக் சுப்ராஜ் ஹூஸ் அனதர் வெரி குட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயே வந்து ஹி ட்ரைஸ் டு டூ ஹிஸ் ஓன் வாய்ஸ் மூவிஸ். இந்த மாதிரி பண்ணணும்னா டஸ் ஹேவிங் கிராஸ் ரூட்ஸ் இந்த மாதிரி ஒரு இஃப் மெயின் ஸ்ட்ரீம்லேயே இருந்துட்டு நம்ம ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணோன்னா டஸ் ஹேவிங் யுவர் ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹெல்ப்? இஸ் இட் அன் அட்வான்டேஜ்? Sudha is nodding very strongly. 2000%, 2000%. Which is why I started my own production house. Asking உங்ககிட்ட இருக்கா அப்படின்ட்டு. எது? நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன். ஆமா. முடியல இல்லனா வந்து நீங்க சொல்ற மாதிரி இது வேணும் அது வேணும்னு நிறைய சொன்னது இல்ல என்கிட்ட. பட் you feel the pressure. வாழை உங்க வாழை இவரோட ப்ரொடக்ஷன். There are two things when we are talking about production houses. One is working as an executive producer for a financier. That is what I am doing, and I think அவங்க ரெண்டு பேரும் அதான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒருத்தர் காசு கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுப்போம். அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிதான். பட் மணி சார் வந்து எல்லா படமும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, that is just a question of where the funds are coming from. That is all.
பேங்க்ல இருந்து வரோம். Yeah. மணி சார் பேங்க்ல இருந்து வரோம், நம்மளுக்கு வராது. Mani sir has always talked about the economics of his films. When I was working with him, he'll say என்னோட படம் A B தான் போகும், C போகாது. So I have to shoot within 60 days. I have to shoot in this budget. அவ்வளவுதான், அவ்வளவு அறிவு இருந்தா போதுமே. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம என்ன அந்த அந்த காமர்ஸ் தெரியறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் அடுத்த படம் கிடைக்கும். ஆமா அதுதான். இல்ல எப்பவுமே இந்த படம் நம்ம ஓரளவுக்கு ஆல் பீப்பிள் அடுத்த படம் சொல்றது இல்ல சார், இல்ல அடுத்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் யூ நோ டு கீப் திங்கிங் அபௌட் இட். It might be a big film or a small film, but நமக்கு அடுத்த படம் வேணும்ல. அடுத்த படம் கிடைச்சதுன்னா இதை விட பெட்டரா பண்ணலாம். ரைட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃப்ரீடம் தான், ஆனால் கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா இஃப் வி கெட் எக்ஸைட்டட், நம்மகிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு இந்த படத்தை எடுத்து இல்லை அது எப்போ தோண போதும் தெரியல. அப்போ இல்லை அந்த மாதிரி டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கு. சி பணம் போடுறது வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். A creative person wanting to invest money, Mani sir had people to control him from like burning his hands. He had strong people on the front of like economy. Like இவ்வளவு தான் கொடுக்க முடியும். See, even it is his production, even if he is the director, they will say அவ்வளவுதான் இந்த படத்துக்கு செலவு பண்ண முடியும், இதுக்கு மேல முடியாது, நம்பர்ஸ் ஒர்க் ஆகாது, and he will take it. So நம்ம வந்து creative person ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகுறது வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாம போகலாம். நான் எனக்கு எப்படி இருக்குன்னா என்ன சார், இல்லை ஒன்லி அட்வான்டேஜ் தட் இட் ஹேஸ் இஸ் தட் எதில் செலவு பண்ணணும் எதில் செலவு பண்ணக்கூடாதுங்கிறது இஸ் இன் யோர் கண்ட்ரோல். யூனோ இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் தட் இஸ் மை மெயின் ரீசன். இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் அ ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் கிட்ட விட எவ்வளோ வேணும் கேட்டாலும் கொடுத்துருவாங்க, ஆனால் ஷூட்டிங்க்கு வேணுன்னா கொடுக்க மாட்டாங்க, சாங் எடுக்க கொடுப்பாங்க. ஆமாம், இது வெளில ஃபாரினுக்கு போய் எடுக்கிறேன்னா கொடுப்பாங்க, இங்கே இம்பார்ட்டன்ட் சீன் கொடுப்பாங்க. ஸோ த சாய்ஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது ப்ளஸ் சேயிங் இது எடு அது எடுங்கிறது, இது ரெண்டும் தட் இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். பட் இட் வெற்றி சொல்கிற மாதிரி இட் புட்ஸ், we have to be careful also, we have to be aware. The bore, production is a bit of a bore, finance is a bit of a bore. I want to make movies, but to make movies easier, I do these two. And கொஞ்சம் அசந்தம்னா இப்போ தமிழ் சினிமா செனாரியோ மாதிரியான இடங்கள்ல பிஃபோர் யூ லைக் யூ ரியலைஸ் யூ வில் பி இன் லைக் 10 crore ஸ்டேஜ். என்னது 10 கோடியான்னு சொல்லி அடுத்த மாதம் பார்த்தா இல்லைங்க 12ன்னுவாங்க. தென் யூ கான். நம்ம அதுலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு தைரியம் ரொம்ப தேவைப்படும். ஸோ ஐ ஃபீல் டபுள் எட்ஜ். சில நேரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். பட் எப்போ எப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது என்கிட்ட சொல்லல, அவன் அவ்வளோ வாங்கினானா, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு பயம், எனக்கு வந்து நான் நடுங்கிட்டே இருப்பேன். அப்போனா நீங்க பண்ணலாம் எது அந்த ப்ரொடக்ஷன் நீங்க பண்ணலாம். அது கேள்வி ப்ரொடக்ஷன் ராம் சார் பண்ணவீன், ராம் சார் எங்க டைரக்டர் பண்ணக்கூடாது. ஐயோ நான் சொல்லிட்டே See, but நான் ஒன்னு சொல்லவா, actually what happened was Netflix படம் பண்ணும்போது that Sony camera வந்து I wanted a lot of high speed shots தேவைப்பட்டுச்சு. So ஜோமோ வந்து அந்த Sony what is it called, Sony something, I've forgotten. It's a brilliant camera. நைட்க்கெல்லாம் இதுதான் ஷூட் பண்ணோம். Phantom Maari high speed shot like 300 frames. No, not normal Sony Venice. Yeah, Sony Venice, because the colors, contrast, night அதெல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பாம்பேல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. நான் தான் ப்ரொடியூசர். ஓகே, எடுத்துட்டு வந்தா அது வந்து 14 frames-ஓ not 14 frames, sorry 34 frames is all it's going. I'm like, why Jomon? Now we're going to shoot in the night and we're going to shoot even more. Then he realized that, and the license வந்து ஏதோ நடக்காம அது புது கேமரானால அது வந்து ஓபன் பண்ணி விடல. So then he said, there are cameras in Hyderabad, there's camera in Madras. I mean, not Madras. There was camera in Bombay. Illana Alexa XL. What is it? XL. So he was saying that. So I said, my production person was telling me, ma'am, idu pannomna 4.5 lakhs, adu pannomna 1.5 lakh, idu pannomna 2 lakh. So I said, let's get Alexa XL, no? So Jomon said, okay. Then we were having, நீங்க புடிச்சு இல்லனா இல்ல கேளுங்க ஃபுல்லா கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் அது சொல்லிட்டேன், ஏன்னா என் ப்ரொடக்ஷன் ஆள் வந்து சொல்றாரு பட்ஜெட் ஏறிட்டே போகுது, நம்ம முடிக்க முடியாது, நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்த அமௌண்ட்ல முடிக்க முடியாதுன்னு. சரின்னு சொல்லிட்டு we were just having food. Then I asked Jomon, why do you want Venice only? He said, whatever you asked for will come best only in that, and the nights what you're asking for will come only in that. So I called the production fellow, I said kuduthurunga. That's all. I didn't ask anybody else. I spent that extra 3 lakhs because I'm the producer. Whereas when I'm doing for another producer, I feel very responsible. And
ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்கள தான் வந்து ரொம்பவே தொல்லை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் நைஸ் டு பி யுவர் ஓன் ப்ரொடியூசர். நீங்க இதை பத்திலாம் கேட்டு கவலைப்படாதீங்க. நீங்க படம் பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் படம் அவனே தான் ப்ரொடியூசர். நீங்க தான் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இங்க வந்து ஒரு 11 வருஷம் இருந்து சம்பாரிச்ச ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டி போய் அங்க வச்சு அவங்களுக்கு யாருக்கு எதுவுமே கிடையாது, எடிட்டர் சினிமாட்டோகிராஃபர் யாருக்கு எதுவுமே கிடையாது, கேமரா மட்டும் ரெண்டல் எடுத்துட்டு அவங்க போய் வந்து பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணது. அது பயங்கர எல்லாருக்குமே அந்த ஒரு நாங்கள் ஒரு பர்டிகுலராக சில குரூப் வந்து ரெகுலராக அங்கே போய் வந்து நாங்கள் ரிஹர்சல் எல்லாம் பண்ணியிருப்போம். புதுசாக அந்த டைமில் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அவங்களாம் பயந்துட்டாங்க, எங்கேயோ கூட்டி வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் வந்து திரும்பி போயிட்டாங்க. ஸோ திரும்பி இதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் அந்த மதுரை சார்ந்து எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்கள பிடிச்சிட்டு வந்து தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால நிறைய இதெல்லாம் ஒரே வீடு எடுத்துட்டு அங்கே எல்லாரும் ஸ்டே பண்ணி அப்படியே அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணிட்டோம். ரைட். வேற வேற டிஃபிகல்ட்டா இருந்தாலும். அஸ்வின், நீங்க மண்டேலா வந்து ஃபர்ஸ்ட் வாஸ் இட் பிளான்ட் as a theatrical படமா இல்ல was theatrical right? So you're saying that you're making a film with Yogi Babu. The film does well. அது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண படம். முதல் படம் ரொம்ப ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க், பிகாஸ் யாருக்குமே தெரியாது இது எந்த மாதிரி டைரக்டர் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முதல் படத்துக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சோன்னே ஸ்டார்ட் அப்ரோச்சிங் யூ. That is, you are saying that, oh, okay, இவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற கதை மாதிரி. ஸோ now this again I come back to that stars when what do you operate a different ஒரு மாதிரி set of brain functions when you write for a star? Exactly. Because now you have the like to use Sudha's word, now you have the responsibility of a star. Exactly. அது வந்து அந்த ஸ்டார் ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி அந்த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஸ்டார்ஸ் உள்ளே வரும்போது அது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்ம் ஆகிடுது. ஸோ அந்த பெரிய பட்ஜெட்டை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் வந்து ஆக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுது. ஸோ மண்டேலா பண்ணும்போது எனக்கு ரைட்டிங்கில் எந்த இன்ஹிபிஷன்ஸுமே கிடையாது. நான் என்ன மனசில் தோணுதோ அதான் எழுதுனேன். அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் டு ரைட் த ஃபில்ம். பட் இதில் வந்து நான் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ சொன்ன மாதிரி யோகி பாபு அண்ணன் டேட் கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய டைம் ஆச்சு. தட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு மேக் மை ஸ்கிரிப்ட் பெட்டர். பட் இது வரும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு இந்த டேட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே அவங்க ஷூட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது நான் தவறாக சொல்லலை, பட் தட் இஸ் தேர் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குள்ளே தான் நம்மளும் வந்தாகணும். ஸோ நம்ம அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுனால இந்த டைமுக்குள்ளே நம்ம அதை எழுதி முடிக்கணுன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து. ஸோ நம்ம பேப்பரில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்துடும், ஓகே இன்னொன்று 4 monthஸில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணுன்றது ஃபஸ்ட்டு இது ஒன்று வந்துடுது. தென் த பட்ஜெட் ஆஃப் த ஃபில்ம். ஸோ அந்த பட்ஜெட் ஆஃப் த ஃபில்ம்னு வரும்போது இதுக்கு அவங்களுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மைண்டில் பேக் ஆஃப் த மைண்ட் வச்சுட்டு அதை எவ்வளோத்துக்கு இன்னோவேட்டிவாக புதுசாக பண்ண முடியும், கிவிங் த சேம் திங் பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, அதுதான் ஆக்சுவலி ரைட்டராக நம்ம அந்த இடத்துல பண்ண முடியுதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபார் மேபி பிகாஸ் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வித் த ஸ்டார். எனக்கு அது ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு லேர்ன் ஹவு டு கோப் அப் வித் திஸ் திங். ஸோ எனக்கு வந்து அது கிவ் த சேம் திங் பட் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுன்றது மாதிரி தான் என்னோடய ரைட்டிங் ப்ராசஸே அப்படி தான் போச்சு. ஸோ இட் வாஸ் லைக் an இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் ஐ ஹேவன்ட் cracked it. இது எப்படி பண்ண போகிறோன்றது இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் எதை சொல்கிறீங்க? ஹவு டு காம்ப்ரமைஸ் பிட்வீன் போத் தீஸ் திங்ஸ். நம்ம எக்ஸாக்ட்லி என்ன சொல்ல வரோன்றதையும், நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணுன்றதையும், எப்படி ஈக்குவல் பேலன்ஸ் கொண்டு வர்றதுன்றதை இன்னும் எக்ஸாக்டாக நான் கிராக் பண்ணல. பட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அப்படி அந்த மாதிரி சொல்ல வரேன். ரைட். பட் நீங்கள் வந்து how long did it take for you to write Mandela? Mandela actually எனக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்க 6 months ஆச்சு. And after that I had a lot of time, so I kept revising it. Okay. So totally வந்து almost like I had 1.5 years to write that script. So first படம் 1.5 years எழுதுறீங்க. What was the time you got to write for Maaviran? Maaviran I had almost like 6 months to write alone. Not including pre-production. In pre-production was going on in parallel. அது parallel-ஆவே ஸ்டார்ட் பண்ணி வர்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. Right. So I'm asking because I really don't know how production works. இப்போ நீங்க வந்து can't you say நான் வந்து எஸ் நான் உங்களுக்காக படம் பண்றேன், நீங்க ஸ்டார் நான் உங்களுக்காக படம் பண்றேன், but can I finish my script to my satisfaction first
அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மட்டும் நீங்கள் வேறு படம் பண்ணுங்கள். வாட் இஸ் த டேஞ்சர் இன் தட் திங்கிங்? பிகாஸ் a lot of people don't do that. எல்லாருமே வந்து ஸ்டாரோட டேட்டை வச்சு தான் வந்து அதை வந்து பேக்வேர்டாக தான் தே திங்க், ஓ இது ஸ்டார்ட் டேட், ஸோ நான் இதுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட் முடிக்கணும். ஐ நோ யூ டோன்ட் டூ தட், பட் மற்றவங்க லாட் ஆஃப் பீப்புள் டூ தட். வை இஸ் தட் ஸோ காமன் அப்படின்னு கேட்குறேன். வை கான் தே சே எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணோம் சார், பட் கேன் வி டூ த நெக்ஸ்ட் ஃபில்ம், நீங்கள் அது மட்டும் வேறு படம் பண்ணுங்க. வை டோன்ட் பீப்புள் டூ தட்? அதுக்கு ஆக்சுவலி அதை பண்ணலாம். அதுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இப்போ இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ ஹேவன்ட் கமிட்டட் எனிதிங் நவ், ஸ்டில் இன் ரைட்டிங். ஸோ அந்த படம் மண்டேலா முடிச்சுட்டு அடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி த ஃபீட்பேக் விச் யூ கெட் ஃப்ரம் அதர் பீப்புள், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் டேட் கிடச்சதுன்னா உடனே கமிட் பண்ணுங்க. ஏன்னா த ரீசன் இஸ் நம்ம இது நீங்கள் முடிச்சுட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபிலிம் அடுத்தது பண்ணலான்றது நம்ம போகும்போது எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். இட் குட் பி வாலட்டைல். அது என்ன வேணால் மாறலான்ற அந்த பயம் வந்து ஆஸ் அ நியூ டெபியூ ஃபில்ம் மேக்கராக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால எனக்கு அது ஓகே, இந்த கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது. அண்ட் ஆல்சோ நம்ம இதுக்காக நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். இல்லை, நான் ஃபர்ஸ்ட் கால் ஐ மேட் டு லோகேஷ், என்னடா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதரா பண்ணிடுறா, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி சொன்னான். ஸோ நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கான்ற மாதிரி நானும் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். இப்போ வந்து எனக்கு அது ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தா பெட்டராக இருக்கும் நம்ம எழுதுறதுக்கு அப்படின்றது இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரைட் நவ் ஐ ஹேவன் கமிட்டட் எனிதிங், ஐ எம் ஸ்டில் ரைட்டிங் இட். ரைட். பட் சம்டைம்ஸ் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, that actually helps you to do better. I think open-ended, anything you can do, anything, you'll never get into something. But if you have constraints, deadline, and also even location, ivladha irukku, you have to get something out of this. Now something comes up, it actually helps you. It narrows down this one, you're able to focus deeper. So sometimes targets are good. Only it should not be too close and you should be confident about it. எப்பவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குல்ல, நீங்கள் படம் எனக்கு வந்து 32 வருஷம் இருந்துச்சு. I made my film when I was 32. That's for everybody. ஸோ ஃபஸ்ட்டு படம் பண்ணுற அளவுக்கு டைம் வந்து யாருக்கும் அடுத்தடுத்த படங்கள் இருக்காது. we'll have to learn to deal with it. அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. இல்லை, அது ட்ரூ தான். ஏன்னா இப்போ மண்டேலாக்கு எனக்கு அந்த டைமில் நான் ஷூட் போயானுன்றது இருந்துச்சு. இன்னும் டைம் இருந்துச்சா இன்னும் ஒரு வருஷம் நான் எழுதி தான் இருந்திருப்பேன். ஆக்சுவலி நான் முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலி அதுவும் ட்ரூ. எல்லாருக்குமே அதுதான். லைக் யூ ஹேவ் 30 years, 28 years, like 40 years, 39 years, வாட் எவர் இட் இஸ். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அந்த லிபர்ட்டி, லக்ஸரி அண்ட் முதல்லலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது சொல்லுவோம், ரெண்டாவது படத்துலேருந்து கதை இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் கதை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எப்பவுமே அப்படி தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் படம் மட்டும் கதையே கிடைக்காது. நான் வந்து ஒரு 300 ப்ரொடியூசர்ஸ்க்கு கதை சொல்லியிருக்கேன். 150 நடிகர்களுக்கு, ஹீரோஸ்க்கு, ஹீரோவாக ஆக போகிறவங்களுக்கு, ஹீரோஸோட அப்பாவுக்கு, ஹீரோஸோட அண்ணனுக்கு, எல்லாருக்கும் நான் கதை சொல்லியிருக்கேன். இது பொல்லாதானே? ஆமா, ஃபர்ஸ்ட் படம் பொல்லாதவன் இல்லை. நான் 1000 கதை வச்சிருந்தோம், 1000 கதையை எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ தட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைக் க்ரோயிங் அப். இல்லை, I have narrated to so many people and they have told, like, given good feedbacks. Like ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ they said like, இது நான் எதுக்குப்பா பண்ண, உனக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தெரியல, முதல்ல அதை கற்றுக்கோ, அப்புறமா நம்ம படம் பண்ணலாம். Like lot of things have been like very constructive inputs for us to like reevaluate, reassess and do it. Then once you make a film and when people like your film, they want to work with you. பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும் போது தான் ஏற முடியும். பஸ் அங்கே போனதுக்கப்புறம் இருங்க வரேன்னா பஸ் நிற்காது, பஸ் போயிடும். ஸோ when he decided to like get onto the bus, that was right. See, இப்போ he has like he wants to better himself, so he feels எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்ன்றது தான். பஸ் கிடைக்கும் போது ஏறிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்டாரை காஸ்ட் பண்ணால் you have never to a large extent worried about image or fans. You're only not? If it's a star, you have to be conscious of the image of the star. Right. I'm not saying you should exactly cater. Right. But I can't take a Rajnikant and do a Roja. 100%. It's not possible. Right. So when you cast Rajnikant, when you're doing a film with them, should be aware of what people expect. What he comes with. What he comes with. And they are the people, you know. And you can't ignore that and say that I'm going to do. But otherwise, what can you do? You know, what the film that you want to do is what you should do. Right. Adla, till you get a match which is correct, then don't do it. Right. Right. So I think everybody agrees here that stars come with a certain baggage. No, but I don't think we really compromise for the star. We compromise for the budget, really. If we are.
you know, but the thing is, for me, I have not compromised in both my films because I love songs, I love romance, I love that happiness. So I haven't really compromised. And see, the thing is, the heroes in my film, or the main protagonist, is somebody that I would love to have outside. So it's my dream man, you know. So when you're writing a dream man, all these actors want to play the dream man because those dream men have wonderful qualities, no? They're wonderful to the wives, they're wonderful to the parents, they're like running after a goal, so focused, they don't make mistakes, they have no flaws. So in that to bring in flaws, in that to keep a woman character as a central character, those are challenges which I fight for, but I get it done. Both of you have one similarity this year. நீங்க வந்து ஒரு 2-part படம் பண்ணீங்க. நீங்க வந்து வேணும்னு பண்ணல. It evolved into a 2-part film. But you both took it from literature. அந்த ரெண்டு படமுமே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தான். பிகாஸ் உங்களை பொறுத்தவரை இது மட்டும் தமிழ் சினிமாவில் ஒரு 2-part socio-political film வந்ததே கிடையாது. That is one experiment. You're kind of, because 2-part ஒரு fantasy அந்த மாதிரி ஒரு இது. And உங்களை பொறுத்தவரை that the kind of experimental thing I'm talking about is ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ராஜாராணி கதை வந்து it's been some 40 years or something on such a thing. So you are really going to an audience with a product and saying, I'm trying something new, will you accept it or something? But this time the scale is big. உங்க ரெண்டு பேருக்கும் நான் மணி சாருக்கு இன்னொன்று எடுத்து கொடுத்துறேன். இது சாதாரண ராஜாராணி கதை இல்லை. எம்ஜிஆர் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட, தமிழ் சினிமாவில் இருக்கிற, இதுக்கு முன்னாடி நான் எல்லாரும் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட பொன்னியின் செல்வன். ஸோ மணி சார் இந்த ரெண்டு படங்களையும் ஆரம்பிக்கும் போது உங்க மனசுல ஏதாவது கொஞ்சம் பயம் இருந்ததா? மோர் தென் யூஷுவல்? இல்லை சேம் தான் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல வேலை எடுத்தீங்க சார். நீங்கள் டேரக்டர் ரொம்ப நாளாக இது படியண்டா சார், யாராவது எடுப்பாங்க சார். லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் பின்னாடி இருந்து வர்றதா இல்லை இப்போ மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து வாசிக்கிறதா? இப்போ என்னோட வயசுக்கு என்னோட லேட் என்ட்ரிக்கு நான் பின்னாடி இருந்து வர முடியாது. ஓகேங்களா? நான் என்ன சொன்னால், நான் சார் இப்போ என்ன இருக்கோ அதுலேருந்து வாசிக்கிறேன்னு சொல்லி அப்படி வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பப்போ கிடைக்கும். பட் பொன்னியின் செல்வன் 5 பாகம் இருக்குது, அதை படி அதை படுறேன் சார், படிப்போம் சார். அப்போ நீங்கள் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ஓகே அப்போ தப்பிச்சிட்டப்போ இருந்து he has benefited. No, it was not. I mean, you're worried because it's got scale. It is a big film. It's an expensive film, and இது வந்து execute பண்ண முடியுமான்னு தான். You know, want it to be reasonably realistic. Don't want all those things that you've hated in the period film. Don't want this superhero quality. So இடையில இப்போ வாசிச்சீங்களா இல்ல முன்னாடி வாசிக்கும் போதே உங்களுக்கு தோணிச்சது? ஐயோ 3 ஹீரோஸ் நான் இருக்கும்போதே மணி சார் has tried to make it 3 times. Too many times. இது ஸ்கூல் டைம்ல படிச்சது, அது அந்த ஃபேசினேஷன். இடையில தொடம்போலாம் படிப்பீங்களா? அது 2 தடவை படிச்சா அவ்வளவுதான். அது ஃபுல்லா படிச்சா அதுலயே இருந்தாலும் வெளில வர முடியாது. It was only the fact that it was big and we're getting into a zone that we have not been able to be able to pull off period convincingly. இல்ல இது ஃபேக்கா டிராமாவா இல்லாம ஒரு to at least try and make it as real as possible, to shoot in real location, don't make it look setty. Those were the executions now, because it's a vast film, it's over a long stretch of geography, so you have to capture all that as real as possible. And the biggest problem was that everybody loved Ponniyin Selvan book. So you are fighting each one of them. Each one, எல்லாருக்கும் அவங்க மனசுல ஒரு இது இருக்கு, ஒரு வந்தியத்தேவன் இருக்காரு, எல்லாமே இருக்கு. They have all. So all of them will have their opinions on each one, which I was ready saying that I also liked it, so I'll have an opinion. This is my opinion. So that is the only confidence with which I went. Right. But another similarity between both the films is, despite the mainstream elements, rendu perume you didn't play it safe. There was some pushing there. For example, unga padathla you could have easily said, positioned the 3 people and said, oh Kundavai va, oh somebody, so that the audience mind it registers, right? So the safety element, like so to speak, you set up a scene where you're introducing all the primary characters, but you're not doing that. You're landing us right into one battle, taking it from there, kind of a thing. So you're within that, you're doing your narrative experimentation. Angada na ketta, when your scale is already this big, the tendency typically is to play it a little bit safe. No, I was thinking that I was playing it very safe. How do you? I was thinking that start with the battle, like get
First frame when you see Aditya Karigalan, you should know who he is. I thought I was playing it safe. Only after that I realized, oh, இவங்களே யாரும் சொல்லணுமா அப்படின்னு. What about you, Henry? You know, நீங்கள் அந்த மேக்கிங் ஆஃப் விடுதலை டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கரெக்டான வார்த்தையில் சொல்லணும்னா தெரியாமல் போய் சிக்கிட்டேன்றது தான் அதில் கரெக்டானது. பிகாஸ் நான் 35 நாளில் எடுக்கணும். கடம்பூருக்கு மேலே ஒரு சின்ன மல்லியம்மன் துர்கம்னு ஒரு வில்லேஜில் ஒரு 30 டேஸில் இந்த படத்தை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் வி வெண்ட். அங்கே போய் ஏன்னா அங்கேருந்து நமக்கு எவ்ரிடே போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் முடியாது. ஸோ அதனால் நம்ம அங்கேயே போய் டென்ட் எல்லாம் போட்டு அந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி ஒரு ஹோல் யூனிட்டை கொண்டு போய் அங்கே வச்சோம். ஸோ 15 டேஸ் ஷூட் பண்ணி முடித்து கீழே இறங்கும்போது மழை வந்துருச்சு, இறங்க முடியல. அப்படி ஒரு மாதிரி வந்து சேர்ந்தோம். கீழே வரும்போதே வந்து பாதி பட்ஜெட் ஆகிடுச்சு, 10% கூட பட முடியல. தென் ஐ நியூ ஓகே மாட்டணுண்டா இதில் தெரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணேன், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்குன்னா பரவாயில்ல சார், நல்லா இருக்குது சார், நல்லா எடுங்க சார். அந்த ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி ஒரு 40 minutes பார்த்தோம். ராஜா சாருக்கும் காமிச்சேன். ஹி ஆல்சோ லைக் இட். அண்ட் தென் சரி சார் இதில் அந்த பேஸ் கேம்ப் போர்ஷன் ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது சார், அதை டக்குன்னு முடிச்சிருவோம் சார், அடுத்த மலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகும் போட்டிருக்கு. அங்கே போனால் அங்கேயும் கண்டிஷன்ஸ் வேர் வெரி டாக்ஸிங், டயரிங். ஸோ அது 10 நாள் எடுக்கலான்னு போனால் அது 35 நாள் ஆச்சு. தென் படம் அங்கே 35 நாள் எடுக்கும்போது அந்த மலையில் எடுக்க வேண்டியதுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டே இருக்கும். இங்கே சீன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, இங்கே டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ இங்கே டெவலப் ஆக இதுக்கான ரியாக்ஷன்ஸ் ஆர் அங்கே நடக்கிறதுக்கான ரிப்பர்கஷன்ஸ் இங்கே நடக்கணும். ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. தென் இங்கே 35 நாள் எடுத்தாச்சு, அங்கே போய் அட்லீஸ்ட் ஒரு 20 நாள் எடுக்கணும். அந்த மலைக்கு போக முடியாது, வேறு ஒரு மலை கண்டுபிடிச்சோம். லைக் சிறுமலைக்கு போகணும். சிறுமலைக்கு போனால் இட்ஸ் அ ப்ரைவேட் எஸ்டேட், 1300 acres. அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் ஷூட் பண்ணலாம். அப்போ நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம், ப்ராப்ளமே இல்லைன்னு ஸ்டார்ட் ஆகுது ப்ராப்ளம். அப்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ப்ரொடியூசரோட ஒரு சின்ன மீட்டிங், நான் ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சேன். எல்லாம் பார்த்தாங்க, சார் சூப்பராக சார், சூப்பராக சார், பட்ஜெட் வந்து இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ சார் முடிஞ்சிருக்கு படம், ஒரு 40% முடிச்சிட்டோம் சார், இப்போ வரைக்கும் 16 ஆயிருக்கு சார் அப்படி நாங்கள் 4.5 கோடி ஏதோ ஆரம்பித்தோம். ஏன்னா இது என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, என்ன சார் எப்படியாவது முடிச்சிடலாம் சார். இல்லை சார் நீங்கள் ஃப்ரீயாக எடுங்க சார், என்ன எப்படி எடுக்கிறீங்களோ எடுங்க சார். தென் அதுக்கப்புறம் அதை எடுத்து படம் கட் பண்ணால் வந்து ஒரு 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது படம். இப்படியே பார்க்குறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தென் ஒரு ரேண்டம் டிஸ்கஷன், ஒரு தாட்டு, இது 2ஆக பிரித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபு. அதனால் இம்மீடியட்டாக சார் நல்லா இருக்கும் சார், பண்ணலாம் சார், எக்ஸ்ட்ரா சார் கொஞ்சம் செலவாகும் சார், அதெல்லாம் பரவாயில்ல சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னாரு. Then it went on till 120 days, 130 days we shot. We finished the whole thing. ஒரு 15-20 days for the second half we left. மீதி எல்லாம் செகண்ட் பார்ட்டுக்கு மீதி எல்லாமே முடித்தோம். அண்ட் தென் 2 பார்ட்டாக பிரிக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ டிசைடட் தட் ஐ வில் டூ தட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், தட் சேஸ் என்ன, அது அப்புறம் தான் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அந்த சீன் கூட இருக்குது. ஒரு 10 குடிசை இருக்கும், அந்த 10 குடிசைக்கு வேல்ராஜ் தான் காப்பர் அடிச்சிட்டார். அவர் மெகாஃபோனில் பேசிட்டு வருது, பாருங்க உங்கள் ஆளுங்க யாரோ இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், வெளியே வந்துருங்கன்னா சேது அப்படியே கையை தூக்கிட்டு வெளியே வருவார். அவ்வளோதான் இருந்தது அது. தட் வாஸ் சப்போஸ் டு பி த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபில்ம். தென் இது கிளைமேக்ஸ் ஆகிறதுன்றதால வி ஷாட் தட் ஃபார் 13 days அண்ட் இட் வாஸ் லைக் அதுவே ஒரு பெரிய படத்தோட பட்ஜெட்டாக இருந்தது. Actually, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. I mean, I had forgotten it for a long time, but 2 things I told you when I saw your first cut. ஒன்று வந்து this looked like the Indian Fitzgeraldo. அந்த ஹெர்ட்ஸாக் மாதிரி ஒரு அந்த ஷிப்பை வந்து ஒரு மலை மேலே எடுத்துகிட்டு போய் இட் வாஸ் லிட்டரலி லைக் தட் கைண்ட் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். இன்னொன்று வந்து ஹிஸ் லாங்கர் கட் வாஸ் ஸோ லவ்லி பிகாஸ் அந்த சூரிய வந்து அந்த போலீஸ் போஸ்ட் போகிறது that was about 45 minutes or something. 28, right? Yeah. That was such a long and fantastically detailed stretch. You could actually அது இந்த கரடு முரடான பாதையில் நீங்களே ஏதோ போகிற மாதிரி look because the camera is going up and down. It was fantastic. Finally எவ்வளோ minutes இருந்தது? 7 minutes. 7 minutes. I cater to the mainstream audience. ரெண்டு பாட்டு வச்சுமே. I cater to the mainstream audience who are always ready to look into the mobile. எடிட்டில் நானே மொபைல் பார்த்துடுறேன், அப்புறம் எப்படி அதை நம்பி நம்ம வெளியே விட முடியும்? That was my problem and he didn't like the first part. I didn't like it. Okay, we were disappointed. Another thing, see when you've seen a movie so many times over so many cuts, right? You're a bit
like mixed when you see the final thing. Yeah. But and I did tell you I like the No, but Daddy, I've decided I'll never give you my script. I'll never show you my cuts. ஏன்னா லாஸ்ட்ல வந்து இதுதான் சொல்லுவ நீ. 5 parts. 5 பாகம் எடுக்க முடியும்ல PS. இல்ல எடுக்கணும் எடுக்கலாம். யாராவது எடுக்கட்டும். ரெண்டே தாங்கல எனக்கு. No, இல்ல ஆக்சுவலா ரெண்டு பார்ட் 3 பார்ட்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வெரி டயரிங் ட்ரெய்னிங். பட் நீங்க அது ஒரே ஸ்ட்ரெச்ல ஷூட்டிங் முடிச்சிட்டீங்க சார். அதனால நீங்க ஒரு படம் மாதிரி தான். ஆமா சார். அதனால ரெண்டு பார்ட்லாம் ஒரு கதை start to finish. Because it's also hard to bring together all these people. No, it's not about bringing together the people. See, as a filmmaker, every time நம்ம ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும், புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், you want new challenges to come to you, இல்ல? ஆஃபீஸ் ஜாப் மாதிரி ஆயிடுது. ஐயோ அதே எமோஷனு, அதே சீனு, அதோட பேலன்ஸ். இது என்ன சார் அந்த இது இருக்கே, அந்த ஆமால ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோமே. பட் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. போரிங். ஆனா எனக்கு போரிங். ரொம்ப ஆழமான கதைகளை போகும்போது தான் அது நடக்குது. இப்போ சார் சொல்றது பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இதையும் கேப்சர் பண்ணணும், அதையும் கேப்சர் பண்ணணும். இந்த கதை விடுதலை மாதிரி ஒரு கதையை முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த அட்ராசிட்டியும் காமிக்கணும், அங்கேயும் காமிக்கணும், அந்த மக்களையும் காமிக்கும் போது அந்த டைம் அவருக்கு தோணும். இது ஆமாம், இதை காமிக்காமல் இதை எப்படி காட்ட முடியும் அப்படிங்கும்போது அதிகமாகிட்டே போகுது. ரைட். நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் தான் பார்த்து வளர்ந்துருப்பீங்கல்ல. நீங்கள் நிறைய இந்த லைக் கமர்ஷியல் படம் தான் பார்க்குறோம். கமர்ஷியல் படம் தான். எங்க ஏரியா சுத்தி 3 தியேட்டர் இருக்குல்ல, அந்த 3 தியேட்டரோட சவுண்ட் கமர்ஷியல் படத்தோட சவுண்ட். அதான். ஸோ ஐ எம் வெரி கியூரியஸ். உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி ஒரு நம்ம ஆடியன்ஸ் இதான், நம்ம அப்பா அம்மா இதான் பார்க்குறாங்க, நானே இதான் பார்க்குறேன், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அ திங். ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் த ஆடியன்ஸ். வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் த ஆடியன்ஸ்? பிகாஸ் உங்கள் படம் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் தென் it went to festivals. First Tamil film to get Tiger Award at Rotterdam. I think Indian film, illa? First Indian film. First Indian, na? Sexy Turka, Sanal Kumar. ஆமா. Sanal's film got, I think so. Yeah. Correct. So and ஒரு successful victory lapla பண்ணிட்டு, but then you have a roadblock because இப்போ தியேட்டருக்கு வர முடியாது. ஸோ ஒரு டைம்க்கு அப்புறம் அது வந்து சோனி லிவ்ல இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் வாட்ச். ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து வாட் ஹேவ் யூ லேர்ன்ட் அபவுட் த ஆடியன்ஸ் ஆர் த சிஸ்டம் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்? இதுலேருந்து நான் இதெல்லாம் அவர் லேர்னிங்ஸ்னு சொன்னார்ல, உங்களோட லேர்னிங்ஸ் என்ன? ஹவு ஹேவ் யூ வென் யூ கோ டு கொட்டுக்காளி யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம், நீங்கள் எப்படி வந்து இந்த லேர்னிங்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் கூழாங்கல் எடுக்கிற வரைக்கும் எடுத்தவங்க வந்து எனக்கு நான் தேட்டரில் இருந்தேன். தேட்டரில் இருக்கும்போது எனக்கு நான் அங்கே இருக்க ப்ளே வந்து ஒரு 2 hours நடக்கும். அங்கே டைலாக் எதுவுமே இருக்காது, உடல் மொழியாகவும் எல்லாம் தான் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் இதை எப்படியாவது இங்கே அப்ளை பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு தாட்டு தான். அது எனக்கு அந்த ப்ளே மூலியமா கிடைச்ச ஒரு தான். நான் இங்கே படங்கள் நிறைய படங்கள் நான் எல்லா படங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதில் பர்டிகுலராக சில படங்கள் மட்டும் நம்மளை ஒரு மாதிரி ஆட்கொள்ளும்ல. ஸோ அதில் தான் வந்து சாரோட படம் எல்லா படங்களுமே இருக்குது. அது ஏன் நம்மளுக்கு பர்சனலாக பிடிக்குது, அப்புறம் அதை நம்ம தேடி போகும்போது தான் எனக்கு அவங்க சில ஒரு ஆட்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் பாலுமேந்திரா சார் பார்க்குறது, பாலுமேந்திரா சார் மூலியமா அவர் ஒருத்தரும் சொல்லுவார், அடூரை சொல்லுவார், ரித்திக் சொல்லுவார், ஜானா அவர் ரே வரைக்கும் போவாங்க, அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இப்படின்னு எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு நான் டிவிடி ஷாப்பில் ஒர்க் பண்ணனால எனக்கு சப்டைட்டில் படிக்க வராது. அதனால நான் வந்து எனக்கு டிஸ்கஷனாக இருக்க படங்களை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு விசுவலாக நம்மளுக்கு இப்போ ஏதாவது கன்வே ஆகிற மாதிரியான படங்களை பார்ப்போம் அப்படின்றது. இந்த பிளேயில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து தான் சரி நம்மளுக்கு விசுவலாக ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணது தான் கூழாங்கல். இப்போ கூழாங்கலோட இவ்வளோ டைமுக்கு அப்புறமும் எனக்கு இப்போ சில கிடைச்சிருக்க அங்கீகாரம், எனக்கு வெயிட் பண்ணதுக்கான ஒரு பீரியட்ல எனக்கு கொடுத்த எனர்ஜிலாம் தான் சார் சொன்னது. அண்ணன் வெற்றியனே இவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்க எனர்ஜி வந்து எனக்கு அப்படியே சரி ஒன்று வந்தால் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் ஆகும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நிறையா இது கூப்பிட்டு பர்சனலாக எனக்கு சில பேர் கூப்பிட்டு பேசும்போது அவங்க கொடுக்குற எனர்ஜி எல்லாமே தொடர்ந்து இது மாதிரி பயணிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து விசுவலாக கரெக்டாக எனக்கு வந்து இப்போ என்னால் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னால் வந்து எனக்கு பயம், நான் தனி ப்ராப்பராக போகலையோன்னா எனக்கு பயம் வந்துடும். அதனால நான் ரொம்ப ரெடி ஆகிட்டே இருப்போம். ஷார்ட் கம்போசிங், ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ் பண்ணுறது, லொக்கேஷன் பார்க்குறது, போய் எல்லாத்துலேயும் முதவே ஃபுல்லாக ஸ்டோரி புல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு போய் நிற்கணுன்றதை இன்னும் எனக்கு தீவிரப்படுத்துது. கொட்டுக்காலியும் அப்படி தான் போய் நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு இந்த விஷயம் வந்து நீ கரெக்டாக விசுவலாக உன்னை போர்ட்ரேட் பண்ணிடு, உனக்கு கண்டிப்பாக இங்கேருந்து ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நீ சர்வே ஆயிடலாம் அப்படின்ட்டு. சார் வெற்றி சார் வந்து அன்னைக்கு முதல் படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் கூட்டும்போது தான் சொன்னார், பயப்படாத நீ தொடர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் கொட்டுக்காளி வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்குது. கொட்டுக்காளியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுது. ஒரு நம்ம ஊர் சைடு இருக்கிற ஒரு ஒரு ஃபூலிஷான ஒரு ஐடியா அதை அட்ரஸ் பண்ணுது. ஸோ அதுவும் எடுத்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்து அதை விசுவலாக போர்ட்ரேட் பண்ண முடியுன்றதும் எனக்கு கூழாங்கல் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான்.
கூழாங்கல்லாம் பார்க்குறவங்க எல்லாரும் கொடுத்த காப்பில் நீ இப்படி ஒன்று ட்ரை பண்ணு, கண்டிப்பாக இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு இதை தான் தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரைட். இப்போ நீங்க படானே நீங்க வந்து கூழாங்கல் முதல்ல பார்த்த ஆடியன்ஸ் முக்காசி பேர் வந்து ஃபிலிம் சம்பந்தப்பட்ட ஆடியன்ஸ்ல, தட் இஸ் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தாங்க. பட் லைக் ஆடியன்ஸா அவ்வளோ பேர் வந்து தியேட்டர்ல போய் பார்க்க முடியல. நான் அதை பத்தி கேட்கறேன். தியேட்டருக்கு போகணும்னா அப்போ அண்ணே சொல்லிட்டு தான் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு. சோனியில் நான் யார்கிட்ட இருந்து கதை எடுத்துருக்கணும், அவங்ககிட்ட நான் காட்ட முடியாது. சோனியில் வந்திருக்கு, பட் கொஞ்சம் கொஞ்சமா போய் ரீச் ஆகுன்ற ஒரு இல்ல கூழாங்கல் மாதிரியான படத்துக்கு நம்ம இந்த ஸ்கேல் வச்சு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்கேலுக்காக சொல்லல. See, what I'm saying is அது தியேட்டருக்கு போல அப்படின்னு அவங்க பேசவே பார்த்தாங்களா வேண்டாம். அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே அவங்கள பார்த்தாங்களானா no, like he is happy and ஜனங்க பார்க்காத இல்ல அதான் ஜனங்க பார்க்கலன்னா they missing out on something. ஸோ அது இப்போ நீங்கள் வந்து அங்கே ஊரில் ஸ்க்ரீன் பண்ணி நம்ம காட்டணும், அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அண்ட் எல்லாரும் பார்க்கணும். ஐ திங்க் ஐ ஃபீல் தட் அந்த படத்தையோ இப்போ அடுத்த கொட்டுக்காளியோ நம்ம அந்த ஸ்கேலில் வச்சு பார்க்க. ஐ திங்க் கொட்டுக்காளி வில் ஹேவ் அ பிக் ரிலீஸ். ஹி ஹாஸ் அ ஹீரோ சூரியன் நடிக்கிறாரு அண்ட் இன்னொரு பெரிய ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூசர் அதுக்கு. ஸோ தட் வில் ஹேவ் அ குட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் இந்த மாதிரி படங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதை தியேட்டரில் கொண்டு போய் வச்சு. இப்போ கொட்டுக்காடு இது கூழாங்கல்ல வரக்கூடிய அந்த அப்பா கேரக்டர் அது எக்ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர். ஆமாம். இப்போ அமீர் சாட்டியோ வெற்றிமாறன் சாட்டியோ பாலா சாட்டியோ கிடச்சிருந்தாருன்னா அவர் தான் ஹீரோ. அந்த ஸ்பேஸ் அந்த உடம்பு எனக்கு கமர்ஷியலாக ஃபீல் ஆச்சு. பயங்கரமான ஒரு அந்த ஆள்கிட்ட வந்து கதை எடுத்தோம் அப்படின்னா அடிச்சு காலி பண்ணிடலாம் சீசன்ற ஆளை ஹீரோவை போட்டு நீங்கள் கதை எடுத்தோம் அப்படின்னா அவன் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் நம்ம சினிமாவில் ஹீரோக்கள் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய ஆட்கள். அது இப்போ காட்டப்பட்டது கொஞ்சோன்னு காட்டுறதுனால நமக்கு அது ஆர்ட் ஃபார்மாக தெரியுது. அவனுடைய எல்லாத்தையும் காமிச்சா எக்ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் கிடைக்கும். ஆல்சோ அந்த ரிஹர்ஸ் பண்ணிட்டு போகிறது எல்லாமே வந்து பண்ணுறது இஸ் குட் திங். அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணணும். இப்போ அந்த சண்டை இருக்குல்ல, இப்போ அந்த ஃபேமிலியோட சண்டை இருக்குல்ல, அந்த சண்டையை பயங்கர கமர்ஷியலாக தெரிஞ்சு எனக்கு. கமர்ஷியலாம் ஏன் அது லைஃபோட கலந்துருக்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம். நம்ம அதை சினிமாவில் காட்ட முடியாது. இப்போ என்ன 4 பேர் ஃபைட் பண்ணோம்னா அது ஆக்ஷன் அது இதாக மாறுது இல்லை. ஆனால் அந்த எமோஷ்னலை மெயின் ஸ்ட்ரீமாக மாற்றி கொண்டாடுறது இருக்குல்ல, அது வந்து அது சண்டை நடக்கும்போது நம்ம நேரில் பார்த்து பழகின ஒரு சண்டை. அந்த சண்டை தான் எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஓடி வர வைக்கும். இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஊரும் சத்தம் கேட்டு ஓடி வருவாங்க. பட் இப்போ உள்ள ஃபைட்டுக்கு ஓடிய மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஃபைட் பண்ணுறோன்னா இப்போ வெற்றி சார் சொன்னார், நான் வெற்றி சார்ட்ட கேட்டேன், அசூரில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது சார் எவ்வளோ 5 குலம்னு சொல்கிறீங்களா, எவ்வளோ குலம் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் ஒன்று சொன்னார் என்கிட்ட, அதாவது கேரக்டர் செத்தா மட்டும் கணக்கில் எடுத்துக்கோ, யாருக்கெல்லாம் பேர் வச்சுருக்கணும் அவன் செத்தா மட்டும் தான் கணக்கில் சேர்த்துக்கணும், யாராவது பேர் விடாமட்டுருக்கானா அதை கணக்கில் சேர்த்துக்காது. எனக்கு அது பயங்கர. அப்போ நான் பையன் முடிச்சுட்டு கண்ணன் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு தோணும்ல இது எப்படி 5 மர்டர்னு துணிஞ்சு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய செத்து போயிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போது அது மெயின் ஸ்ட்ரீமாக நமக்கு அது பழக்கப்பட்டிருக்கு. நமக்கு அந்த சண்டையை நம்ம பார்த்து ஒரு பழக்கணும்ல. பட் இந்த சண்டை எனக்கு பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாக தெரிஞ்சு. அவன் நடந்து போய் அவன் ஒய்ஃப் கிட்ட போகிறாங்கும் போதே நான் ரெடி ஆகிட்ட மைண்டான். இவன் போய் எப்படி கத்துவான், எப்படி எதை உடைப்பான், எப்படி அடிப்பான், அவங்க அம்மா வந்தவங்க அம்மா எப்படி அடிப்பான், அவங்க இப்போ அத்தை வந்தான்னா அத்தையை அவன் ஒரு லேடி அப்படிங்கும்போது அந்த ஊரில் உள்ள லேடின்னா அவளை அடித்தா எவனாலும் கேட்பான், அவங்கள கை வச்சாலும் எவனாலும் கேட்பான். அப்போ இது பிளாஸ்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஊர் சண்டையாக மர வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலாக பண்ணிட்டாரு. ஆனால் இதுதான் அந்த இடம் பயங்கரமான ஊர் சண்டையாக மாறும். பொண்ணு எடுத்தவன் பொண்ணு கொடுத்தவன் 2 ஊர், இவன் திரும்பி போக முடியாது, திரும்பி நடந்து போயிட்டே இருக்கான்ல, திரும்பி போக முடியாது, காலக்கையாக ஒடிச்சு போட்டுருவாங்க. அவ்வளோ கமர்ஷியலாக அந்த சண்டைக்குள்ள இருக்குது. அவ்வளோ ஒட்டுமொத்த லைஃப்மே அந்த சண்டைக்குள்ள இருக்குது. ரைட். அண்ட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற சண்டை இட்ஸ் a set piece, but you kind of the way you use your camera and that and அந்த 2 பேர் கத்துறது அதுக்கப்புறம் போயிட்டு கடைசியில் அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட உட்காந்துருக்காங்க, அதெல்லாமே வந்து ரொம்ப it was so beautiful to see in this kind of an atmosphere. But let's just talk about some of these இந்த வருஷம் நீங்கள் பார்த்த படங்கள்ல what are some of the films that you liked? I liked Good Night and போர்த்தொழில் and his film. அது நான் இந்த வருஷம் பார்க்கல, முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ தீஸ் வர் சம் ஃபில்ம்ஸ் which I liked. ரீசன் என்னென்னா ஒரு யூஷுவல் ட்ரெண்ட் ஒன்று இருக்குது, இந்த கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் எல்லாமே ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபில்ம்ஸாக அட்ரினலைன் ரஷ்ஷோடு இருந்தால் தான் அது மாஸ் ஃபில்ம்ஸாகவும் நல்ல கலெக்ஷன் வர்ற நம்ம பேசுகிற அந்த க்ரோர்ஸில் பேசுகிற ஃபில்ம்ஸாகவும் இருக்கிற இதில் இருக்குது. ஸோ அந்த ஜான்ராவே இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா
ஒரு த்ரில்லர், இதுவே வந்து ஒரு ஜென்யூனான ஒரு அட்டம்ப்டாக நம்ம பண்ணோன்னா அதுவுமே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல கலெக்ஷனாக பிஸ்னஸ் வைஸ் ஆல்சோ நல்லா பண்ண முடியுன்றத ப்ரூவ் பண்ண ஃபில்ம். ஸோ இட் கிவ்ஸ் சம் கான்ஃபிடென்ஸ் தட் யூ கேன் ஸ்டில் மேக் மூவிஸ் லைக் திஸ். இன்னும் நம்ம என்ன தோணுச்சோ அதை கரெக்டாக எடுக்கலான்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த படங்கள் கொடுக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த படங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டி பார்த்ததில், இந்த வருஷம் பார்த்தது. வினோத்? இல்லை அதே தான், குட் நைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போர் தொழில் வந்து மாமன், விடுதலை, இங்கே இருக்கவங்க எல்லாரும் இருக்கும் பிடிச்சி. ஏன்னா எதுக்கு பர்டிகுலராக எனக்கு பிடிக்குதுன்னா, எனக்கு இது பயங்கர ஹோப் கொடுக்குது. இப்போ நான் வந்து மாமன் பார்த்துட்டு அன்னைட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறேன். ஏன்னா எனக்கு பயங்கர ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கனெக்ட் ஆகுது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு எனக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ஒர்க்கெலாம் எனக்கு இந்த ஒர்க்காக நான் பார்க்குறேன். இப்போ விடுதலையை பார்த்துட்டும் எனக்கு ஒரு இப்போ எனக்கு ஒரே ஆசை. இப்போ சார் சொன்னபோது நான் இந்த ட்ராவல் ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னீங்களே, அவ்வளோ டீட்டெயிலாக எடுத்தாங்க கட் பண்ணேன், அதை மட்டும் தான் காட்டுங்க. எனக்கு அதில் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஏன்னா அதை நான் ஒரு படமாகவே நான் வந்து கடைசியில் பண்ண எனக்கு தோணுச்சுனே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இல்லை அதுவே ஒரு படம் லெங்க்த்துக்கு தான் இருந்துச்சு, படம் பியூட்டிஃபுல் தான் இருந்துச்சு. அதை கட் பண்ணி ரியலி நிஜமாவே அது ஆக்சுவலி நீங்க வாட் கட் இஸ் எக்ஸ்டெண்டட் டைரக்டர்ஸ் கட் அவுட், நீங்க ஆக்சுவலி அதெல்லாம் யூ ஷுட் ஷோ இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ எனக்கு அதான் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கருத்தியெல்லாம் இவ்வளோ வீடாக ஒன்றும் ஒரு விஷயத்த பேச முடியுன்ற ஹோப் கொடுக்குறது இருக்குல்ல. ஃபேண்டஸியாக நான் வந்து நம்ம தமிழ் சினிமாலேருந்து போய் ஃபேமிலியாக போய் பார்த்தது பிஎஸ் அதெல்லாம் பார்த்தும்போது எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏதோ ஒரு வயதில் என்னை என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, எனக்கு ஏதோ ஒரு நான் தொடர்ந்து இங்கே ஒரு ஹோப்போடு இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரியான படங்கள் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. ரைட். சுதா? I liked Irugapatru. I really liked that. I like Dada. Dada really worked for me. The first half was really nice. I cried and also it really worked for me. Then I like Porthoril, but I really loved his film. To me that was an eye-opener. It's like parallel cinema. I've never liked parallel cinema. I can't sit through it and all, but this had me like that. So and the end was just like fantastic. Amazing. Yeah. And I like PS1 because you have to. No, it was such fun. It was just such fun. So he had this focus group and then he was asking us, how is it? So I said, Mani, just go sleep peacefully. This is like a super hit. I love the climax. I love this. I love that. So I like the love story in Vidudalai so much. And I said, Vetri, you should be making love stories. And I think ellarum adha solittu irukonu. Such a beautiful love story. I loved it. And I like Maman. And I think everyone I've called after watching a film. Not Mani sir, of course. You didn't call me. So I came in person to see you. But the others all, I mean, I've loved their films. மாவீரனும் உண்மைக்கு எனக்கு ரைட்டிங்கா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரைட்டிங் தான். அது எடுத்து Actually, I agree. It's a complicated film to make. No, I liked SK in that film. That was he was so real. It's not I easy really to liked write that film. So yeah. எனக்கு மாவீரன் வந்து மண்டேலாவோட அவன் காதுக்குள்ள ஒன்று கேட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் பார்த்தேன். அப்படி இல்லை, மண்டேலாவோட நெக்ஸ்ட் ரிலேஷனாக தான் பார்த்தேன். மண்டேலா காதுக்குள்ள மண்டேலா கிளைமாக்ஸ் வந்து அவன் எதுவுமே பண்ண மாட்டான், எல்லாரும் அவன் கூப்பிட்டு. பட் அவன் என்ன பண்ணுவான்னு ஒன்று இருக்குல்ல, அவனோட ஆத்திரத்துக்கு போகிறதுக்கு நான் அப்படி தான் அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அப்படியே ரைட்டிங் அப்படியே எனக்கு எஸ்கே நடிச்சுக்காரு. பட் ஆனால் எனக்கு மைண்டில் இந்த படம் வந்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய அவர் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும், பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணிட்டே இருந்துச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது உங்க மனசுல இருந்ததா? இல்ல அது as a kind of continuation, because actually there are quite similarities. I saw actually எனக்கு ரைட்டிங்லேயே எனக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சுது. அண்ட் that is like it becomes like a routine நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம சிக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு எனக்கு. பட் ஆஃப்டர் ரைட்டிங் த மூவி த ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர், போத் த ஃபிலிம்ஸ். ரெண்டு ஃபிலிமுக்கே சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதில் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் ஆக்சுவலி இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது நிறைய தெரியுது. எனக்கு ஆடியன்ஸுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் தட். மாவீரனில் அந்த பெயினை விட மண்டேலா பெயின் அதிகமாக இருந்துச்சு. அவனுக்கு தான் வாய்ஸ் கேட்கணும் போல இருந்துச்சு எனக்கு. அப்படி சொல்கிறேன். Your favorite film? டெஸ்ட் வைக்க போறீங்க. இல்ல இந்த क्वेश्चन கொஞ்சம் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு உங்க படம் ரொம்ப லைக் he loved your film. So நான் இது பரியேறும் பெருமாள் பார்த்துருக்கேன்.
பட் ஆனால் மாமன்னன் பார்க்கல. மீட் இங்கே வரோன்னு தெரிஞ்சுட்டு நேற்றுக்கு ரெண்டும் மாவீரன் மாமன்னன் ரெண்டும் அப்படி பேக் டு பேக். But fantastic. I think really loved Maaviran. I mean Mamannan and Maaviran also. It's a completely different Superman story. Yeah. It's been nice take on it. I liked it. Though I loved Mandela. Vidudhai, of course, I'm a big fan. Vetri knows all the films that he does. But I'm very happy. Kurangal is probably the best Tamil film I've seen in a long, long time. I think probably forever. I think it's really special. I think Yes, it's a very special film. A very special film, and I like voice and the making is just outstanding. Performance is just அதான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட எப்படி வந்து நான் ஆக்டர்ஸ் வச்சு அவ்வளோ லெங்தி ஷார்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தம் டூயிங் ஸோ பர்ஃபெக்ட்லி. ஸோ இட்ஸ் வி ஹாவ் அ கிரேட் டீம். நிறைய படங்கள் பார்க்கல, வாழை ஒப்பேட்டு பார்க்கல, மாவீரன் பார்த்தேன், கூழாங்கல், விடுதலை, குட் நைட் பார்க்கல, டாடா பார்க்கல. பட் எல்லோரும் நல்லா சொன்னாங்க. டாடாவோட கேமராமேன் தான் என்னோடய படத்தில் எடுத்து ஒர்க் பண்ணுறாப்புல. பட் எனக்கு பொதுவாக எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. சில படங்கள் என்னால் வந்து அது பயங்கரமாக உண்மையிலே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். என்னால் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. ட்ராவல் பண்ண முடியாதுன்னா அதுக்கு நான் என்னை தான் நான் புரிஞ்சுக்குவேன். நான் ஓகே நம்ம இது வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னு எனக்கு தெரியல. விடுதலை நான் விடுதலை போயிடுவேன். சில படங்கள்லாம் நான் ஃபஸ்ட் நாளே போய் பார்க்கணும் முடிவு பண்ணி அதை பார்த்துருவேன். ஏன்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவேன். சில படங்கள் அது ரன்னிங்காக போயிட்டு இருக்கும்போது ஜாயின்ட் ஆகிக்கிறது தான். இப்போ ஜாயின்ட் ஆகிக்கிறது தான். இப்போது கூழாங்கல் வந்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன். கூழாங்கல் முன்னாடி பார்த்து இப்போ சோனியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் அதை போட்டு பார்த்தேன். திருப்பி போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து கூழாங்கல் நான் ஃபஸ்ட்டு சும்மா எதேச்சியாக பார்க்கும்போது வேறு, இப்போ படமாக கன்சிடர் ஆகி வந்திருக்குல்ல, அது பார்க்கும்போது எனக்கு கூழாங்கல்ல அந்த கமர்ஷியல் இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு கதைகள் இருக்குது. இப்போது நிறைய கதைகளை அப்ஸ்ட்ராக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள நிறைய கதைகளை டோட்டலாக மாற்றி நம்ம ஒன்று பார்த்துட்டு அதை ஆர்ட் ஃபார்மாக நினச்சிக்குவோம். ஆனால் அதுக்குள்ளே தென்படுற என்னென்ன கதைகள்லாம் தென்படுது, எதெல்லாம் கதையாக மாற்றலாம். இப்போ கூழாங்கல் நான் அடிக்கடி பார்க்கறதுக்கான காரணம் இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், இவன் இருக்கான். இப்போ நான் சொன்னது அப்பா கேரக்டர் பயங்கரமாக பண்ண முடியும், அது பெரிய மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர் அப்படின்னா எனக்கு அந்த முதுகு, அந்த நடையும், அந்த உடையும், அவன் நிற்கிறது, அவன் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது, அவன் போகிறது, அவன் எல்லாரையும் எதிரில் தென்படுற எல்லா மனிதர்களையும் அவன் எதிர்கொள்கிற விதம், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே தான் எக்ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம். இவங்ககிட்ட ஒரு கதையை கொடுத்தா, இவங்ககிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்டெம்பரரி, ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் கதையை அவன்கிட்ட கொடுத்தா இவன் எப்படி அதை அடிச்சு நோக்குவான், எப்படி பண்ணுவான், இப்படி தான் ஓடிட்டே இருந்துச்சு மண்டைக்குள்ளே. அந்த வகையில் கூழாங்கல் வந்து நிறைய கதைகளை ஓப்பன் பண்ணி நம்ம கவனிக்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஊரில் இப்போ போனோம்னா, திருநெல்வேலிக்கு போனோம், புளியங்குளத்துக்கு போனோம் அப்படின்னா யாரெல்லாம் வாட்ச் பண்ணி அவங்கள நம்ம ஹீரோவாக மாற்றலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு ஹீரோவுக்கு காம்ப்ரமைஸ் அப்படிங்க, நான் எனக்கு வச்சுக்கிட்டது இப்போ கர்ணன் பெரியம்மாள் முடித்த உடனே தனுஷ் சார் வந்த உடனே நான் முடிவு பண்ணது தனுஷ் சாருக்காக ஒன்று பண்ணக்கூடாது. பட் எனக்குள்ளே ஹீரோயிஸ் இருக்குல்ல, என்னோட கதை, என்னோட மனிதர்களுக்குள்ளே நான் பண்ண முடியாது. நான் பண்ணால் நான் மாட்டிக்குவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு அட்டாக் பண்ணாலும் ஃபைட் பண்ணாலும், ஆனால் எனக்கு அதை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, நான் எந்த விதத்தில் அதை பண்ணுவேன். நான் ஒரு ஹீரோவாக எனக்கு எங்கெல்லாம் உணர்ந்துருக்கேன், என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு ஹீரோ, என்னையே நான் ஒரு ஹீரோவாக மாற்றிக்குவேன். காம்ப்ரமைஸ் எனக்கு தான், எனக்கு வச்சுக்குவோம். நான் என்னோடய ஹீரோவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல், அவங்களோட ஸ்ட்ரக்சர் அவங்களோட ஃபேனுக்கு பண்ணாமல், அவர் ஹீரோ அப்படின்னு எனக்கு தெரியும். பட் நானும் எனக்கு ஒரு ஹீரோவை க்ரியேட் பண்ணிக்குவேன். என்னோடய ஹீரோட லெவலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நான் அந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து சினிமா எழுதும்போதே வந்து எனக்கு ஓகே நம்ம ஜோனில் தான் இருக்கோம், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக மைனஸ் ஆகலை. இப்போ மாமனனுமே உதய் சார் இவங்களாம் வந்த உடனே நான் வந்து அவருக்கு நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ பண்ணால் இந்த கதை, இந்த பாலிடிக்ஸ் இது வந்து ரொம்ப வேற ஒரு கட்டத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க, இல்லை வந்து வன்முறை அப்படிங்கிற வார்த்தையால் வந்து இப்போ வெற்றி சார்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக தான் இருக்கும். எங்கேயாவது சொல்லி முடிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா வெற்றி சார், மணி சார் எல்லாரையும் பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பொறாமைகள் இருக்கும். பொறாமைன்னு அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால பதிவு பண்ணுறேன். ஒரு ஸ்கிரிப்டை நம்ம வந்து எழுதும்போதே ஒரு ஸ்கிரிப்ட் வெற்றி சார் இருக்கான்னு தெரில, மணி சார் இருக்கான்னு தெரில, சுதா இருக்கான்னு தெரில, அவங்களுக்கு எனக்குலாம் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதும்போதே நான் சென்சார் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம இது தப்பு பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ட்ரீமாக போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் பார்க்கணுன்னு தோணாது எனக்கு. இந்த ஆத்திரத்தோட, இந்த சண்டையோட எக்ஸ்ட்ரீம் என்ன, இந்த அவமானத்தோட எக்ஸ்ட்ரீம் என்ன, அவன் இதை போய் எப்படி கிராக் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் என்னை யாரும் உச்சி முடியை பிடிச்சி ஓகே இதுக்கு மேலே போகாதான் உன்னை தப்பாக பேசுவாங்க, இதுக்கு மேலே போகாத உனக்கு ஒரு சாயம் பூசுவாங்க, இதுக்கு மேலே போகாத உன்னை மட்டம் தட்டுவாங்க, இதுக்கு மேலே போகாத அந்த படத்தை வேகமாக மாற்றிடுவாங்க இப்படி. அப்போ அந்த உளவியல்லையே தான் இந்த அப்ரோச் நடந்துகிட்ருக்கு.
சினிமாவை இப்போ பெரிய பெருமாள் ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், மாமன்னன் ஆகட்டும், வாழையாகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ரொம்ப செட்டில் டவுன். பட் அதனாலே இப்போ என்னன்னா இப்போ மணிஷாருக்கு பிடிச்சிருக்கு படம் அப்படின்னா, இப்போ நான் 20 பார்க்குறேன். மாமன்னன் படுக்கும்போது 20 எனக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக ஆக்டராக கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய கதையை, ஒரு பெரிய கதையை, அந்த கதைக்குள்ளே எவ்வளோ பொலிட்டிக்கல் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருந்து என்ன கம்பீரம் கிடைச்சா, எது கம்பீரமோ அது கண்மையான போதுன்னு முடிவு பண்ணி 20 படம் இருக்கும். அது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பொலிட்டிக்கலாக தாண்டி சினிமா அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ மாமன்னனுக்கு அதுதான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நான் வந்து ஓகே, இப்போ வடிவேல் சார் ஃபைட் பண்ணக்கூடாது, சண்டை போட்டவே கூடாது, சண்டை போடும் போதும் அவர் பார்த்தக்கூடாது, அந்த ஆக்ஷனுக்குள்ளேயே அவர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே நிறைய சினிமா பார்க்கும்போது எனக்கு இப்போ ஏன் படம் கம்மியாக பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் சில நேரத்தில் ஆகிடும். நான் சென்சாருக்கு போகும்போது கூட எனக்கு கர்ணன் சென்சார் போகும்போது அலோவ் பண்ணவே இல்லை. நீங்கள் அந்த போலீஸ் அட்டாக் தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் தூக்குங்க அப்படின்னாங்க. அதை அலோவ் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க. கையில் கம்பு மட்டை தான் இருக்குது. பட் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இதுக்கு முன்னாடி அந்த படங்களில் போலீஸ் ஸ்டேஷன் பாம்பு பிளாஸ் ஆகிருக்கு, சிஎம்மோட கான்வா பிளாஸ் ஆகிருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட, அது வந்து ஒரு மைண்ட் சேஞ்சர் கிடையாது, அந்த படம்லாம் மைண்ட் சேஞ்ச் பண்ணாது, அதுவும் வீடியோ கேம் மாதிரி ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் பர்டிகுலராக இது வந்து ரொம்ப அவ்வளோ ஃபைட் நடந்துச்சு. நான் இது பண்ணேன். எனக்கு வந்து இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மணிஷார் இவங்களாம் இருக்கிறனால இவங்களுக்கு தெரியட்டுக்காக சொல்கிறேன். பட் எனக்கு சென்சாரில் 2 படத்துக்குமே அவ்வளோ பஞ்சாயத்து வந்துச்சு. எனக்கு எல்லாமே எளிமையாக தான் கையாளப்பட்டிருக்கு, எல்லாமே அதோட லெவலில் தான் கையாளப்பட்டிருக்கு, அதோட உண்மைத்தன்மையில் தான் கையாளப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே அது கூட அவன் திருப்பி அடிக்கல அப்படின்னா அது ரொம்பவே அந்நியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பண்ணியிருக்கோம். பட் எல்லா படத்துலையுமே எனக்கு சென்சாரில் பிரச்சனை வந்துச்சு. எனக்கு எல்லா படத்துலையுமே எனக்கு சென்சாரில் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த என்னை வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு கம்பெடுத்து ஒரு போலீஸை போய் அட்டாக் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறது, அவங்க வந்து உள்ள ஆளை தூக்கிட்டு வர்றது ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம். அவர் ஒரு தார்மீகமான கோபம். பட் ஆனால் பாம் பிளாஸ்ட்டுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, இதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு பயங்கர வன்முறையை செலிப்ரேட் பண்ணும்போது தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக எனக்கு வந்து கஷ்டமாயிடும். அது இன்னும் உடைக்க முடியாது. அது தப்பாக தெரியல. ஆக்சுவலி ஆயுத எழுத்து நடக்கும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் சென்சர் மணி சார் போகும்போது அந்த மைக்கேலோட ஃபைட் வந்து எங்க பார்த்தாலும் கட்டு. சோ மணி லைக் வி வில் சே எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். இல்ல எல்லாருக்கும் இருக்கா சார்? மணி சார் யூ ஹேவ் தட் ப்ராப்ளம் பிகாஸ் அது மணி சார் கேக்குறாரு, அங்க வந்து 10 கொலை நடக்குது, இது நடக்குது, அதெல்லாம் அந்த ரியலா இல்ல, இது என்னமோ ரியல் அடிச்ச மாதிரி இருக்கு, ரியல் ரத்தம் மாதிரி இருக்கு, இது அலோவ் பண்ண முடியாது. So that is the problem that they have with you. சீக்வென்ஸா இதா சொல்லும்போது ஓகே. பட் இப்போ கர்ணன்ல வந்து டோட்டலி கதையவே மாத்தினாங்க. நம்ம பார்த்த படம் வேற. டோட்டலி நான் ஒரு மெட்டஃபர் கிரியேட் பண்ணியிருந்தேன், அதுக்குள்ளே ஒரு வாக் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒன்று அதை அந்த பேரை அப்பலாம் தூக்க சொன்னாங்க. அந்த பேர், அந்த நேம்ஸ், அந்த கதை கன்வே ஆகக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாங்க. இந்த கிளைமாக்ஸ் நான் வந்து டைலாக்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணேன். லிப்பு வேற இருக்கும், டைலாக் ஒன்று வேற இருக்கும். வெற்றி சார் வந்து அதிகமாக இல்லை, வெற்றி சார் படத்தில் வந்து லிப்பு வேற இருக்குன்னு நானே வந்துட்டு நான் டப்பிங் பண்ண போயிருந்தேன் லண்டனுக்கு அசுரனுக்கு. அப்போ நான் வேறு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சார் சொன்னார் அது வேறு டைலாக் வரும், ஸோ மாதிரி நீங்கள் அதை வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு டைலாக் அனுப்புவேன் அப்படின்னு. சார் சிங்க் ஆகாத, சிங்க் பண்ண தான் உங்களை அனுப்பியிருக்கேன், சிங்க் பண்ணுங்க அப்படின்னு. ஓகேவா? அப்போ என்னன்னா ஏன் சார் அதை மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு போயிட்டு வந்துருக்கும். அப்போ இவர் நிறைய பேர் காமிச்சிருப்பார் பொலிட்டிக்கலாக இது வேண்டாம் அப்படிங்கும்போது. பட் சென்ஸ் நமக்கு நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா ஒரு எப்படி ஃபைட் பண்ணுறதே தெரியல உள்ளே போய். நீங்கள் எதையாவது முன்னுதாரணமாக சொல்லும் போது அதை அவங்க ஜஸ்ட் லைக் தட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து கர்ணன் ரிலீஸே ஆகலை, படம் சென்சார் போகும்போது எனக்கு வந்து 60 கம்ப்ளைண்ட் எடுத்து என் டேபிளில் போட்டாங்க. உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்கு 60 கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது. ஜஸ்ட்டு ஒன் நேம், நான் வந்து இங்கே வந்து ஒரு பேருக்காக நான் இங்கே வந்து என்னோடய ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, என் மொத்த ஃபேமிலியோட ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, மொத்த ஊரோட தெருவோட ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, என்னென்ன பேர் எதுலாம் இருக்குது, இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் எவ்வளோத்துக்குள்ளே, இந்த பேர் எல்லா சமூகத்துக்கும், எல்லா சமுதாயத்துக்கும், எல்லா மக்களுக்கும் புழங்கக்கூடிய ஒரு மெட்டஃபரிக்கலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக்லோரான நேம்ஸை வந்து எல்லாருக்குமே பொதுவானது அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிருக்கேன், அந்த பேர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. பட் அலோவ் பண்ணவே இல்லை. அது ஒரு சிங்கிள் அந்த படம் அந்த பேர் கதையும் மாற்றலை, எதுவும் மாற்றலை. அது என்னுடைய எமோஷனல். பட் ஆனால் அதை அலோவ் பண்ணவே முடியாதுட்டாங்க. அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நான் வேறு ஒரு பேர் சூஸ் பண்ண இடத்த தள்ளப்படுறேன். சரி, இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்குறேன்.
இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, இது வந்து என்ன வகையில் பாதிப்பு ஏற்படுத்து அப்படின்னு கேட்டால், அவங்க சொன்ன அந்த அந்த பதில் இருக்குல்ல, ஒரு சென்சார் ஆஃபீஸர்ஸ் சொல்லக்கூடாத பதில். அது வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது உங்களை சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் இவ்வளோ ஃபைட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாரி செல்வராஜ் இதை பண்ணக்கூடாதுன்னு இந்த கேஸ் இந்த பேர் மற்ற சினிமாவில் வரலாம், பட் மாரி செல்வராஜ் சினிமாவில் இது வரக்கூடாதுன்னு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ அதை நீங்கள் வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் நான் எழுதுறேன், மாமன் எழுதும்போது எனக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை வந்து ஆக்குபை பண்ணுது பயங்கரமாக. பட் உதய் சார் உள்ளே வராரு, ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ண போன்னு தெரியுது எனக்கு. அப்போ வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நெர்வஸ், இன்னொரு படங்களை பார்க்கக்கூடாது, இன்னொரு படங்கள் நம்ம வீட்டில் நிறைய படங்கள் பார்க்கக்கூடாது, ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கும், செலிப்ரேட் பண்ணப்படும், கொண்டாடப்படும், எல்லாமே ஒன்று நடக்கும். பட் நாம் அதை நம்மளை அது என்னவா மாற்றும், நம்மளை என்னவா டிப்ரெஷனுக்கு உள்ளாக நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த படத்தை நம்ம பண்ணி ஆகணும், இந்த கதையை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி நம்ம ஏற்கனவே ஹீரோட்டை காட்டுவோம், இந்த டைலாக் ஓகேவா, அவங்களுக்கு காட்டுவோம், அங்கே காட்டுவோம், அங்கே காட்டுவோம், இதெல்லாம் முடிச்சுட்டு போய் இவங்கெல்லாம் ஓகே பண்ணி உன்னை கொண்டு போய் சென்சார்ட்டை காட்டுவோம், அவங்களும் ஒன்று சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இப்போது வெற்றி சார் வந்து நான் இப்போ எனக்கு வெற்றி சார் இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான், அங்கே போய் ஸ்கிரிப்ட் மாறிட்டே வரும். இதை எழுதிக்குவோம், இதை பேசுங்கன்னு கொடுத்துட்டே இருப்போம்ல. எதனால மாற்றுங்க வெற்றி அப்படி? சி ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஐ கோ ஹாஃப் பேக்டு இல்லை டு தி செட்ஸ் லைக். ஸோ அந்த நேரத்தில் ஒன்று கரெக்டாக இருக்கும், போய்ட்டு கரெக்டாக அதை பக்காவாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்து எடிட் பண்ண லாஜிக்கே இருக்காது. அது ஐயோ இந்த சீன் ஏன் இங்கே இருக்குது, இது இப்படி வரவே கூடாது, எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ தென் சடன்லி சம்திங் வில் ஸ்ட்ரைக். கரெக்டு, இந்த சீனுக்கு அங்கே ஐயோ டைலாக் மாறுது, பரவாயில்ல இந்த டைலாக் அந்த லாஸ்ட் ஸ்லிப்பு தானே, அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அண்ட் ஆக்சுவல் ரைட்டிங் வந்து எடிட் டேபிளில் தான் நடக்குது. அண்ட் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான். நீங்கள் டேபிளில் பேப்பரில் எழுதும்போது என்ன வேணால் எழுதலாம், எடிட் டேபிளில் எழுதும்போது இருக்கிற விஷுவலுக்கு தானே எழுத முடியும். அண்ட் அந்த மொமெண்ட் அந்த அந்த ஆன் டேபிள் எடிட் டேபிள் ரைட்டிங் எப்போ வரும்னா, ப்ரொடியூசர் வந்து இதுக்கு மேலே ஷூட்டிங் போக முடியாதுங்க, இல்லை ஹீரோ வந்து இதுக்கு மேலே டேட் இல்லை சார், நான் கெட்டப் மாற்றணுன்றுவாங்க ஹீரோவோடது. அதுதான் ஒரே எஸ்கேப் ரூட். ப்ரொடியூசர் சொல்லுவாங்க சார் ரிலீஸ் டேட் போட்டோம் சார், அப்போ வி வில் டிசைட் ஓகே இப்போ தான் மாற்றி எழுதணும். இல்லை அதையும் தாண்டி நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது நம்மளோட பொலிட்டிக்கல் இருக்குல்ல, நம்ம நினச்ச ஸோ ஒன்று இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அசுரனில் வந்து இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, நீ படித்து மேலே வா, மேலே வந்து அவன் உனக்கு பண்ணதை நீ அவனுக்கு பண்ணாத அப்படின்றது தான் ஐ ஹேட் ரிட்டன். இந்த மாரி வந்து டப் பண்ணுறதுக்கு லண்டன் போய் நான் இங்கே அவ்வளோ டைட்டாக இருந்தது ஒர்க்கு. ஸோ மாரி வந்து பரிகாரம் ஆமாம், அது ஒரு என்ன ஒரு கால் பிளாடர் ஸ்டோனு, டெங்கு எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அப்போது தனுஷ் லண்டனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தார் ஜெகமே தந்திரம். எய்தர் ஐ ஹேவ் டு கோ டு லண்டன் ஆர் ஹி ஹேஸ் டு கம் டவுன், ரெண்டுமே பாசிபிள். அப்போ மாரி வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆன் கர்ணன். ஈசட் நான் போகிறேன் அப்படின்னாரு. சார் அங்கே போயிட்டு வாட்ஸ்அப்பில் டப்பிங் நடக்கும், இவங்க டப்பிங் பண்ணுவாங்க, நான் வாட்ஸ்அப் காலில் இருந்து அப்படியே பேசிட்டு. டப்பிங் இன்ஜினியர் இருக்கார்ல, அவங்க வந்து அவங்க அங்கே நைட்டில் எப்போ ரிலீஸ்னு கேட்கும்போது ரிலீஸ் டேட் சொல்லுவாங்கல்ல, அவங்க யாரா இவனுங்க இவர் ஷூட் முடிச்சு நைட்டு வருவார் சார் வந்து அவங்க விடிய போயிட்டு இருக்கும்போது இவர் சார் வந்து ரிலீஸ் டேட் 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. அவன் அது அவனா ஜீர்ணிக்கவே முடியல. ஆர்ஆர் போட்டது 5 நாள்ல தானே அந்த படத்துக்கு, எல்லாமே எல்லா படத்துக்குமே அவ்வளோதான். அப்போ மாரி தான் வந்து சஜஸ்டட் சார் அவனுக்குன்னு இல்லாமல் யாருக்கும்னு வச்சுக்கலாமான்னாரு. நீ அவன் உனக்கு பண்ணதை நீ யாருக்கும் பண்ணாத. ஓகே கரெக்டாக இருக்கு, பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆல்சோ எப்போவுமே வந்து ஐ ஹாவ் சம் லைக் ஒரு கோர் டீம் இருக்கும். படத்தை போட்டு காட்டிட்டு அவங்க தப்புன்னு சொன்னாங்கன்னா அட் எனி காஸ்ட் அது வந்து மாற்றணும் ட்ரை பண்ணுவோம். சரி, அண்ட் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் இந்த மூடுக்காக எடுத்திருக்கேன், அந்த மூடுக்காக எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேசிக்கலாம், வெளியே போய் யார் சொல்கிறது, அவங்க சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து அப்போது அந்த நேரத்தில் வந்து அது தப்புன்னா ஐ வில் ட்ரை டு ஒர்க் ஆன் இட். இப்போ அசுரன் சொன்னார் அவர், அமீர் என்ன கேட்டார், என்னங்க எந்த ஊரில் அங்கே நடக்குது, 500 பேர் அடிச்சுன்னா ஊருக்காரெல்லாம் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாரு அவர். எவனுமே வந்து பேச மாட்டான், இருக்கு எப்படியாவது எடிட்டிங்கில் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வேல்ராஜ் வந்து அங்கேருந்து வந்து கத்துற மாதிரி ஒரு இன்சென்ட் எடுத்து அண்ட் தென் வி எடிட்டட் இன் சச் அ வே, பயங்கரமாக இருந்தது. சுற்றி ஊர் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் வி எடிட்டட் இன் சச் அ வே தட் அது ரொம்ப மைண்டில் நிற்காத மாதிரி அதை குறைச்சோம். Even in பாவ கதைகள் he had an issue. You changed it. So the entire politics changed. Yeah. Illa, it was there, but we had to spell it. Maari had that thing. So அந்த மாதிரி வந்து I always keep myself open. And இன்னொன்று
இப்போ நம்ம படம் பண்ண எப்படியும் வந்து நம்மளை வந்து செய்வாங்க, ஒரு குரூப் செய்வாங்க. அது இது தப்பு அது தப்பு அப்படின்னு. எப்படி சார் இவ்வளோ என்னைக்காவது உங்களை கேட்க நினைப்பேன் சார். ஒரு படம் ரிலீஸ், நீங்கள் நிறைய கான்ட்ரவர்ஷியலான படங்கள் எடுத்துருக்கீங்க. அந்த படம் எடுத்து முடிச்சு வெளியே போகுது, அது ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது, அதை பற்றி நிறைய டிபேட் கிரியேட் ஆகுது. பட் அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அடுத்த படம் யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சார் மேலே பாம்பெல்லாம் போடுவாங்கல்ல, ஜாலியாக இருக்கும். அந்த ஃபைட் ஒன்று இருக்குல்ல சார், அது 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 வேணுமா ஒரு கிரியேட்டரா இல்லை ஒரு கிரியேட்டரா நம்ம ஒன்று அப்ரோச் பண்ணியிருக்கோம். கரெக்ட். நம்ம ஒன்றை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். சம்திங் நமக்கு தெரியும், இதை நம்ம பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் அட்டாக் நடக்கும்னு தெரியும். பட் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரைட்டராக ஒரு கிரியேட்டராக நான் அந்த ஃபைட்டை நான் கலந்துக்கலாமா? அந்த ஃபைட்டில் நான் என்ன ஃபைட், அந்த ஃபைட் நடக்கும்போது இப்போ நான் கண்ட்ரோல், இப்போ மாமன்னன் எனக்கு மாமன்னன் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரைட்டராக அவன் வேலை முடிஞ்சு ஒரு எழுதி முடிச்சுட்ட, இது ஒரு 15 நாள் 20 நாள் இதை அட்டாக் ஒன்று நடக்கும், ஒன்று அது ஆப்போசிட் ஏதாவது சம்திங் நடக்கும். ஒரு 20 நாள் நீ தாண்டிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வேற கலெக்டில் போகலான்ட்டு. பட் இப்போ யோசிக்கும் என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் எடுக்கும்போதே நம்ம நினச்சி தான் எடுக்கிறோம், இது இந்த அட்டாக் நடக்க இது நம்ம பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறோம். பட் அந்த ஃபைட் நடக்கும்போது நம்மளை இன்க்ளூட் பண்ணிக்காமல், நாம் அதுக்குள்ளே ஃபைட் பண்ணாமல், நம்ம ஒரு அதுக்குள்ளே கலந்துக்காமல் நம்மளை தனியாக வச்சுக்கிறது ஓகேவா? இதை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது ஓகேவா? நான் எப்படி நினைக்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஒரு 2.5 மணி நேரம் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம மட்டும்தான் பேசுகிறோம், நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அதில் சொல்லிடுறோம். வாட் எவர் வி வாண்ட் டு சே. I think that is a liberty that I have and I have said it. Okay, இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள விவாதம் வரலாம், டிபேட் வரலாம். அதில் நான் திருப்பியும் அதில் கலந்து அதை ஆன்சர் பண்ணேன்னா ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த 1000. ஓகே, நான் எதாவது சொல்ல முடியும், எதாவது சொல்ல முடியும். திஸ் கேன் கோ ஆன் ஃபார் எவர். பட் ஐ ஹவ் ஹேட் அ சான்ஸ் டு சே இட் அண்ட் ஹவ் செட் இட். அண்ட் that is enough of a statement ன்னு எனக்கு தோணுது. That is enough. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதுலேருந்து வெளில இருந்துடுறேன். Okay, this is what I feel, this is my reaction and I put it out. பட் நீங்கள் சார் வெளியே இருக்குது ஓகே, பட் என்னவா கன்சீவ் ஆகிருக்கு, என்ன கேரக்டர்ஸ் என்னவா போய் சேர்ந்துருக்கு, அதை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்கல்ல? கரெக்ட். அது சில சமயம் நம்ம மிஸ்டேக்குன்னு தோணும். அவனுக்கு இது புரியலன்னா நான் பண்ணது தப்பு, நான் இன்னும் எஃபெக்டிவாக சொல்லியிருக்கணும், இல்லை இதை சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ இதை ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி இன்னும் எஃபெக்டிவாக சொல்லியிருக்கணும். அதுலேருந்து யூ லேர்ன் ஃப்ரம் ஈவன் சிம்பிள் திங்ஸ். யூ லேர்ன் அது சிம்பிள் எக்ஸாம்பிள் மௌனராகம் ரிலீஸ் ஆனோன்னு இங்கேருந்து சிட்டிலேருந்து வெளில போய் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்குறது நிறுத்திட்டேன் படத்தை. ரிலீஸ்க்கு அப்புறம் வெளில பார்த்தம்போது தேட்டரில் போனால் ஃபஸ்ட்டு 10 ரூபா காலி, 2வது நாள் ஒன்றும் சரி அப்படி தான் நமக்கு அப்படின்னு வச்சுருந்தேன். படம் முடிச்சுட்டு வெளில வராங்க, ஒரு ஆள் வெளில வரும்போது வேஷ்டி கட்டு மடிச்சு கட்டணும்னு சொல்லி, என்னடா இது 4 அடி போட்டு தான் எல்லாம் சரியாக இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு படமே முடிஞ்சு நான் தான் நினச்சாமா. இது நாட் தட் ஐ அக்ரி வித் ஹிம், பட் இந்த பாயிண்ட்டை படத்தில் ரைஸ் பண்ணியிருக்கணும்னா ரைஸ் பண்ணி அடி இஸ் நாட் அ சொல்யூஷன் வந்திருக்கணும். ஸோ ஐ ஷுட் ஹவ் ப்ராட் தட். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே இல்லை நான். இன்னும் அப்படி ஒரு மேரிட்டல் ப்ராப்ளம் அப்படி அப்ரோச் இருக்கும் லாட் ஆஃப் பீப்புள். ஐ டென்ட் டச் இட், தட்ஸ் ஆல். அவன் சொல்கிறத எடுத்துக்க வேணாம், பட் அதுலேருந்து நம்ம we learn every time. ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி ரியாக்ஷன் யூ டேக். நான் முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ளேயே தெரியும் சார், படம் பண்ணும்போது இதில் இதெல்லாம் வீக்குன்னு நம்ம மனசுக்குள்ளேயே அது மறைச்சிப்போம், முடிப்போம், எல்லாம் மறைச்சிட்டு போவோம். பட் வென் சம்படி எல்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தட் அதுனா யூ ஹேவ் டு அக்ரி இன் யோர் மைண்ட், அட்லீஸ்ட் உண்மையை ஒத்துக்கணும், ஆமாம்மா அதை விட்டுடு அப்படின்னு. பட் அதெல்லாம் பிகம்ஸ் யுவர் லேர்னிங் வென் சம்படி எல்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தீஸ் திங்ஸ். நம்ம எதெல்லாம் யோசிக்க முடியாமல் ஒரு அவசரப்பட்டு விட்டுட்டு போனோமோ அதெல்லாம் பண்ணியிருக்கணும், அடுத்த படத்துலேயே அது பண்ணணும். ஸோ அந்த அப்ரோச் தான் பண்ண முடியும். பட் அன்னைக்கு ஆடியன்ஸுக்கு உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு சார், ஒரு ரைட்டருக்கு டைரக்டருக்கு. அன்னைக்கு இவ்வளோ நெருக்கமாயிடுச்சுல்ல, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது அந்த நெருக்கம் தான் ரொம்ப இது இல்லை சார், நான் சீரியஸாக சொல்கிறேன். இல்லை, பட் அது ஒரு சம்டைம்ஸ் ஒரு இது மாதிரி போகுது. இந்த இது சோஷியல் மீடியாவில் இந்த அனானிமிட்டி இருக்கு இல்லையா, யாருன்னே தெரியாமல் யார் வேணால் வெனம் மட்டும்தான் கற்கிறாங்க. இட் இஸ் ஒன்லி நெகட்டிவிட்டி தட் இஸ் கம்மிங் த்ரூ. அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ எனக்கு சொன்னீங்க திருநெல்வேலியில் நாகர்கோயிலில்
குரோரை பற்றி பேசல, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை. இது வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு கரெக்டாக ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாக்குள்ளே போனோன்னா அவங்களோட டிபேட் வந்து ஜஸ்ட் தெருளன்னு சண்டை போடுற மாதிரி. இது சீரியஸ், இஃப் இட்ஸ் சீரியஸ் பிளாட்ஃபார்ம் இன் விச் இட் இஸ் டிபேட்டட், தென் யூ கேன் ஹாவ் யுவர் ஒப்பீனியன். பட் இது வந்து எனக்கு அஜித் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்கும்னு சண்டை போட்டுண்டா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். when I'm hearing Maari Ratnam say this, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு. as வளரும் கலைஞர்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னா, see there are two approaches. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து மற்றவங்க படமே பார்க்க மாட்டேன் பிகாஸ் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும் அதுக்குள்ளே, ஐ வாண்ட் டு பி யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் லுக் அட் வாட் இஸ் பீங் மேட் அவுட் சைட். இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லா படமும் போய் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு வந்து ஐ நீட் டு நோ இப்போ மக்கள் எது பார்க்குறாங்க, வாட் இஸ் த ஜென்ரல் டேஸ்ட், எதை வந்து வாட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஐ வாண்ட் டு நோ வாட் யுவர் தாட்ஸ் ஆர் இன் தீஸ் டூ. நான் வந்து எல்லாரோட ஃபில்ம்ஸுமே பார்ப்பேன். ஏன்னா புதுசாக ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல்ஸாகவும் நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ டு லேர்ன் மோர் ஸ்டஃப். நிறைய மற்றவங்க படங்கள் பார்க்குறது தப்பே இல்லை, ஏன்னா எனக்கு அதுதான் இன்ஸ்பிரேஷன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் என்னோடய படங்கள் தான் நான் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி. என்னால் ஐ டோன்ட் ஹேவ் த கட்ஸ் டு வாட்ச் மாவீரன் டில் நவ். ஏன்னா எனக்கு அது ஆல்ரெடி தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அதை திரும்பவும் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ மண்டேலாவுமே நான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனப்போ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டில் ஹேவன் வாட்ச்ட் மண்டேலா. ஏன்னா அது நமக்கு அந்த ஃப்ளாஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கான கட்ஸ் இல்லை. பட் ஐ வாட்ச் எவ்ரி ஒன்ஸ் ஃபில்ம்ஸ். அது ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் Friday Saturday you go off and watch whatever. நிறைய படம் பார்த்துட்டோம் சார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி படம் நிறைய ஓடி இல்லை. பட் டேஸ்ட் இதெல்லாம் மாறிட்டு இருக்குல்ல. இவர் வெற்றியை சொன்னார்ல, இப்போ ஐ மேக்கிங் எடிட்டும் போது நானே வந்து செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஐ மேக்கிங் மை மூவிஸ் ஃபார் அன் ஆடியன்ஸ் தட் இஸ் லைக் தட். ஸோ தனியாக இருந்து பார்க்க பயமாக இருக்குது சார். ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா ஃபேமிலியோட நண்பர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங் மாட்டிச்சுன்னா அது ஒரு படத்தை போட்டு அந்த மாதிரி சில படங்கள் பார்க்கும்போது ஒன்றும் இஷ்யூ ஆகலை. பட் தனியாக ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம ப்ரிப்பேராக நம்ம மைண்டு நம்மளை வந்து அது அந்த தாக்கம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா தனியாக உட்காந்து முன்னாடி இப்போ நம்ம ஒரு வேறு சினிமாவை நம்ம பார்க்கல தனியாக உட்காந்து. இப்போ கூழாங்கலை தனியாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த மாதிரி எல்லா படத்துலையும் கிடைக்குமா எனக்கு தெரியாது. அப்போ நம்ம ஃபேமிலியோட இப்போ வந்து இப்போ லியோ ஆகட்டும், இதெல்லாம் இந்த படங்கள் நம்ம ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கும்போது அது ஒரு ஜாலியாக. அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆஸ் அ ரைட்டராக நம்ம இப்போ படம் பார்க்கும்போது we get influenced by a lot of things in the film. ஏன்னா இப்படிலாம் இப்போ பண்ணுறாங்களான்றது ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 500 crores 400 crores மைண்டில் எழுதும்போதே அந்த தாட் வரதில்லை. ஸோ இதே மாதிரி there are certain trends which are following. அது வந்து அது பார்க்கும்போது ஒரு இதை எடுத்துக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுமே வந்துடுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வர்ற ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அதர் லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணி அது வந்து ஒரு தியேட்டர் மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுற விஷயம் இல்லை. ஈவன் அது ஆர்கானிக்காக க்ரியேட் ஆகிருக்கா இல்லையான்றது தெரில. பட் அந்த தியேட்டர்கள் மொமெண்ட்டுக்காக திங்ஸ் ஆர் பீயிங் டன்ல. அது வந்து ஆனால் அது ஆடியன்ஸ் ஆர் என்ஜாயிங் இட். அது வந்து தப்புன்னு சொல்ல வரல, இட் ஒர்க்ஸ். ஸோ நமக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இது அப்போது நம்ம பண்ணும்போதும் இந்த மாதிரி இப்போ வி ஆர் ஆல்சோ டூயிங் அ பிக் பட்ஜெட் ஃபில்ம்னா இது மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றது வந்து எங்கேருந்தோ சைடில் ஒரு இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் மாதிரி ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கிளியர், ஓகே நம்ம இதுதான் பண்ண போகிறோம், நம்ம கிளியர் பண்ணிவிட்டு எழுதுறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் டைவர்சிஃபை பண்ணி எல்லாமே பார்த்தோன்னா வில் ஹாவ் அ மச் பெட்டர் ஐடியா. நம்ம ஏதாவது படம் பார்த்துட்டு அது அப்படி ஒன்றும் இல்லையா அப்படின்னா டக்குன்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை விடுங்க நம்பர் என்ன தெரியுமா அப்படின்னு நமக்கு என்ன ரியாக்ட் பண்ணே தெரியாது. அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகலையேன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே நம்பர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் பண்ணுவோம். பட் அது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வென் நம்பர்ஸ் கெட் பிக்கர், ஒரு பெரிய சைஸில் ஒரு ப்ராஜெக்டை நம்ம பெரிய விஷனாக ஒன்று வச்சுருந்தோன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே கிடைக்கும்ன்ற மாதிரி பார்க்க. ஸோ தேர் ஆர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் டு தட். ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தா இட் சீம்ஸ் டு பீ business post covid cinema, Tamil cinema is in a very 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 healthy big space. Everybody are doing like 10 to 20 times more numbers than they were doing earlier. Like
be it an established director or a newcomer or a big star or a new actor, everybody. Like, அதிகமாக தான் பிஸ்னஸாக இருக்குது. அதாவது மணி சார் மாதிரி டைரக்டர்ஸ்க்கும் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை போய் டச் பண்ணிட்டோம் அங்கே உட்காந்துட்டோம். இல்லை அதுதான் சொல்கிறேன். டேரக்டர்ஸுமே இப்போ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாரோ அதை விட இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. லைக் கம்பேரிட்டிவ்லி பர்சன்டேஜா லைக் அந்த மாதிரி. Basically, I think the thing is there's a huge expectation on Thug Life, and I think about 75% of it is going to be, is this going to beat the numbers of X movie or whatever it is? So basically you're saying I don't keep that in mind at all. No, not that you don't keep it in mind. You are aware of it, but that should not be your target. Why should he be bothered about the competition which is outside? இல்ல அவரோட படத்தையே சொல்றேன். இல்ல அவுட்சைட்னா இது அந்த படத்தை பீட் பண்ண மாட்டது அவுட்சைட் காம்படிஷன். அவரு கிடையாதுல்ல, ரைட்டர் கிடையாதுல்ல. He wants to write a story to his like satisfaction, and like நாயகனுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா வராங்க. He has to live up to that film, not the numbers. Vetri. No pressure. அதான் எல்லாரும் சொல்லிட்டு சார். நான் என்ன சொன்னேன்னா சார் நம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். இல்ல சார் அது எவ்வளவு நம்பர் கேம் விட அது பெட்டரான கேம் நினைக்கிறேன். சார் நம்பர்ஸ் வந்து வியூஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூடியூப் வியூஸ் நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா அது அந்த வியூஸ்லேயே நம்பர் ஸ்டார்ட் ஆயிடுது. இது இவ்வளோ போயிருக்கு, இது இவ்வளோ போயிருக்கு. Actually it's a fantastic point. ஆமா, that's because ஸ்டார்ட் ஆயிடுது. 48 மில்லியன் போயிருக்கு, 50 மில்லியன் போயிருக்கு. அப்படிங்கும்போது அது இட்ஸ் inevitable. அதுதான் சொல்றேன். இட்ஸ் நாட், see இது வந்து இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ், நீங்கள் சொன்னீங்கல்ல ஆடியன்ஸ் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குது. பட் அல்டிமேட்லி அந்த இப்போ ஒரு மெஜாரிட்டி ஆஃப் இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு விதத்தில் அந்த ஆடியன்ஸை மனசில் வச்சுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, பிகாஸ் வெரி ஃபியூ பீப்புள்ஸ், ஐ ஆக்சுவலி காட் அ கால் ஃப்ரம் அ ஃபில்ம் மேக்கர், ஆப்வியஸ்லி நாட் கோயிங் டு சே ஹூ, பட் அவங்க வந்து சில படங்களை பார்த்துட்டு இப்படி தான் வந்து படம் ஓடுது, இந்த ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி சீன்ஸ்லாம் வருது, எல்லாமே வந்து கனெக்ஷன் இல்லாமல் இப்போ இந்த அந்த மாதிரி தான் பார்க்குறாங்களா? பிகாஸ் நான் வந்து சீரியஸாக வந்து கதை எழுதுகிற பர்சன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எழுத வரல. ஸோ லைக் வாட் ஆஸ் அ கிரிட்டிக் வாட் யூ திங்க் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹவு டு அட்வைஸ் ஹிம். ஸோ ஐ ஜஸ்ட் செட் ஐ திங்க் உங்களுக்கு எது நேச்சுரலாக வருதோ அது, I think because it has worked before, that's what you should do. But I was shocked to get that call because அப்படி பாதிச்சிருக்கு அந்த இந்த படம் சில படங்களோட சக்ஸஸ், that he's really worried. இப்போ நம்ம exactly the point that you said, அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டைல் வச்சுருக்கோம், பட் இப்போ வந்து this is the trend, this is what is really working very big. So அந்த bigness வந்து when you start factoring in, but of course அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் போதும் நீங்க சொன்ன மாதிரி. But Mani, there is no trend. If there were trends, every other film that came like that would be a success, no? Right. You don't have so many flops in huge budgets, huge star cast films. You have disasters. Yeah. So Not of late. Not of late. Not in Tamil maybe, but all over. No, except Hindi, all the other languages have had big hits. எல்லா படமே கிட்டது Big hits. எல்லா படமா தெரியல, but big hits. ஹிந்தில தான் லாஸ்ட் 2 இல்ல இந்த இயர் தான் இருக்கு லாஸ்ட். I don't want to say the names, but I know some names. Okay. No, but I think there is no trend. I mean, these are tentpole films. Now you have the OTT. You have to have tentpole films for the theatre. ரசிகர்களால் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ரசிகர்களால் மட்டும்தான், இது இந்த ஆடியன்ஸ் பார்வையாளர்களால் மட்டும்தான் இது வந்து கொண்டு போகப்படுதா, இல்லை வந்து சோசியல் மீடியா வேற யோசிச்சு பார்க்கும்போது படம் பார்க்கும்போது நம்ம தேட்டரில் படம் பார்க்குறோம், பெரிய மாஸ்டரோட படம் பார்க்குறோம், அங்கே நார்மலாக தான் இருக்குது படம். அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க வெளியே நின்று வாசல் நின்று பெருசாக ஒன்றும் அவ்வளோ இல்லை. பட் ஆனால் அது இந்த நம்பர்ஸை பயங்கரமாக பூம் பண்ணுறது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சக்ஸஸோட நேம் மாறுதா? வெற்றி அப்படிங்கிறதோட நேம் வந்து படத்தோட சக்ஸஸ் அப்படிங்கிறதோட நேம் வந்து சேஞ்ச் ஆகுதா? ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த படம் வந்து ஒரு டைம் பார்க்கணும், ஒரு டைம் மட்டும் இல்லை நீ ஃபேமிலியோட பார்க்கணும்டா அப்படின்னு டிஸ்கஷன் போய் அந்த ஆடியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலே அவங்களுக்கு மேலேயே நம்பர்ஸை கொண்டு போய் வைக்கிறது இருக்குல்ல, அது தெரியல என்னவா நடக்க போகிறதுல. ஒரு சேஞ்ச் ஆகலாம் பின்னாடி. இப்போ அடுத்து இப்போ ஒரு வேறு டேரக்டர்ஸாக வெற்றி சார் கூட இப்போ சூர்யா சார் பண்ணுறாரு, அடுத்து விஜய் சார் பண்ணாருன்னா அந்த நம்பர்ஸ்லாம் உடைக்கப்பட்டு வேறு ஒன்று நடக்கலாம்.
You'll be in the top. That is good. I like this. No, actually இப்போ ஒரு புது ட்ரெண்ட் என்னன்னா மை ஷோ மாதிரிலாம் இது இருக்குல்ல, ஸோ தே கோ டு த ஹால் அண்ட் they take a screenshot of the எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு பார்த்துட்டு they put that and say பாரு அவங்க இந்த நம்பர் சொல்கிறாங்க ஆனால் இந்த தேட்டர் காலியாக இருக்குது, ஆர் இவங்க இது சொல்கிறாங்க இந்த பாரு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. டிக்கெட் ஃபோட்டோ எடுத்து வாங்கிடுவாங்க சார். டிக்கெட் உள்ளே விடுறதுக்கு முன்னாடியே டிக்கெட் கிளிக்க ஒரு இருப்பாங்களா வாசலில், அவனை ஃபோட்டோ எடுத்து உள்ள ஸ்க்ரீன் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி எம்டி சேர் ஃபோட்டோ எடுத்து. Yeah, no, and also like see the reason is because I see so many movies with the audience, right? So I see so many ways they've changed. Now ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னா now இல்ல ஒரு I've been seeing it for a year. Everybody is waiting for a key moment so that they can take out their smartphone and அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை வந்து ஃபில்ம் பண்ணிவிட்டு அவங்க ட்விட்டரில் லோட் பண்ணிவிட்டு that could be 1 minute or whatever it is of footage. So when I was watching Tiger 3 recently, somehow they already knew when this particular star is going to come in at that thing. இவ்வளோ செல்ஃபோன் அப்படி இருக்கு. I'm shocked. I'm like நான் படத்தை பார்க்கறதா இதை பார்க்கறதா, because I think this was a little more fascinating as a phenomenon, you know. And everybody is like you know, like the whistles are coming and correctly they're pressing the thing. So that audience also அந்த ஒரு attention ஓட ஒரு படம் பார்க்கறதுங்கிறது it's become very different nowadays. That's what I was asking, how you handle those factors. I mean, I guess each person handles it. அவங்களுக்கு ரொம்ப பயமுத்துறாரு எல்லாம் கேட்காதீங்க, நம்ம பாட்டு படம் பண்ணோம். இல்ல நான் பயமுறுத்தேன், telling you the truth. You seen it, right? It's டேஸ் சொல்ல முடியாதனால ஆக்சுவலா வந்து இந்த டேஸ் சொல்ல முடியாது. நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டே அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா, don't read reviews, don't watch reviews. Next என்ன இல்ல சார் சொல்றீங்க சார் சோஷியல் மீடியால ப்ரொடியூசர்ஸே வந்து there is a trend where producers themselves put posters இவ்வளோ கலெக்ஷன் சொல்லி எனக்கு வந்து நம்ம அதை ரீட்வீட் பண்ணாம கூட இருக்க முடியாது. இல்ல எனக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சேன். பட் this is an old story, like old in the sense like few years old, like 6-7 years old. அப்போ வந்து ஒரு படம் I helped produce and it had my company's name in it. அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது கூட இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, the film that we released had good reviews, very good reviews, social media reviews எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. அது கூட ரிலீஸ் ஆன படம் கண்ணாபண்ணான்னு திட்டுறாங்க, நல்லாவே இல்லை ரிவ்யூஸ், அது சரியில்லை லெங்க்ன்றாங்க, அங்கே ஏகப்பட்ட இஷ்யூ சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் 1.25 ரூபா பண்ணோம், அவங்க 9+ பண்ணாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் வந்து அந்த டைமில் were not directly influencing. And then I spoke to the distributor. They are like international distributors. அவங்களோட பேசினேன். அப்போது they were saying, Vetri sir, the social media reviews or tweets do not affect the collection directly. But why we want them to do good stuff, like நாங்கள் ஏன் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க ஒரு டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் அதர் காஸ்ட் அண்ட் க்ரூ அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க. படம் நல்லா இல்லைன்னா அவங்க மனசு வருத்தப்படுறாங்க. அதுக்காக நாங்கள் வந்து இதை கொடுத்து பண்ண சொல்கிறோமே தவிர நேரடியாக அதனுடைய இம்பேக்ட்டு லைக் வெரி லெஸ்ன்னு சொன்னாங்க 7 years ago. நவ் இட் மைட் ஹவ் இன்க்ரீஸ்டு, பட் ஸ்டில் அது கம்மி தான். நீங்கள் ட்விட்டரில் போடுறதும், ஃபேஸ்புக்கில் போடுறதும், யூடியூப்பில் போடுறதும், இன்ஸ்டாகிராமில் போடுறதும், I personally feel has lesser impact on the mainstream success of the film. ஆனால் நேரடியாக நம்மளை பாதிக்குது. நம்ம அதை பார்த்தோம்னா அவன் ஒருத்தன் திட்டுறான், ஒருத்தன் நல்லா இருக்குன்றான், இன்னைக்கு நல்லா இருக்குன்னு 4 பேர் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டாங்கன்னா ஓகே நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ தப்பு. நீங்கள் பார்க்குறீங்களா? நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து ட்விட்டரில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இருந்தால் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, they relieved me of that burden. இல்லை இப்போ வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலைங்கிறீங்க, சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவிலே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. the biggest hit. How? இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது நம்மளை பாதிக்குதுன்றாரு. ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறாங்க, அந்த டிஸ்கஷனில் நம்ம எப்படி கலந்துக்கணுமா வேணாமா, அதில் எப்படி நம்ம சொன்னதே அவங்க தப்பாக மாற்றி சொல்கிறாங்க, அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு கேட்குறாரு அவர். இப்போ கால் டேரெக்டாக வந்தது இல்லை, எப்படி சார் எவ்வளோ கால் வச்சுருக்கீங்க? இல்லை நான் அதனால தான் இப்போ வந்து எனக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வரவே வராது, வந்தால் கால் கட் ஆகிடும். நான் வாட்ஸ்அப்பில் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் ஆனால் நம்ம எதுவுமே இது பண்ணது கிடையாது, வேறு எதுலேயுமே இல்லை. ஏன்னா
சிக்னல் ஆப்பில் இருக்கேன், அவ்வளோதான் இருக்கேன், வேறு எதுலேயுமே இல்லை. மாமன்னனில் வந்து ஒரு ஷார்ட்டு, அது அவங்க ஒய்ஃப் அம்மா அழிவு ஃபோன் எடுக்கிறதுக்காக அஸ்டினேட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அவன் அதில் மாறி என்னன்னு என் பேர் பண்ணி வச்சுருக்கான். நெட்ஃப்ளிக்ஸில் வந்த உடனே அந்த பர்டிகுலர் ஷார்ட் மட்டும் எடுத்து மெசேஜ் மாறி செல்வராஜ் ஃபோன் நம்பர்னு சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 கால் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. இப்போ என்னன்னா ஆசை என்ன, நமக்கு என்ன ஆசைன்னா திடீர்னு நம்ம மனம் ஒழிச்சு எவன்னு தான் பார்ப்பேன் வேண்டிட்டு ஃபோன் எடுத்து பேசினா திடீர்னு இந்த பயங்கர பாசிட்டிவ். ஆனால் அவங்க ஃபோன் ஷார்ட் எடுத்து போட்டுருக்காங்கன்னா நீங்கள் நம்பர் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு நம்பர் மாற்றிருக்கணும் அப்படின்ட்டு எப்படி உடனே நம்பர் மாற்ற முடியும். அடுத்த கால் வந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் முன்னாடியெல்லாம் வந்து எப்படின்னா எல்லா காலும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், அந்த அசுரன் வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு, ஒரு நாளைக்கு 2000 கால் வரும். அண்ட் எல்லா நம்பர்ஸ்லேருந்து வந்துட்டே இருக்கும். நான் என்ன போட்டேன்னா அந்த ஃபோனில் ஒரு இது போட்டேன், எனக்கு தெரியாத நம்பர்னா ட்ராப் ஆகிட்டே இருக்கும் கால். அவங்க என்ன ஆகுதுன்னா ட்ராப் ஆகுதுன்னு திரும்ப கனெக்ட் பண்ணி போட்டே இருக்காங்க. ஒரே தடவை 300 கால்லாம் அடிச்சிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் லைக் 2000 கால்ஸ் a day. அதெல்லாம் வந்து அப்படியே அதுக்குள்ள சில நேரம் ரொம்ப எமோஷனலான ஆட்கள் இருக்காங்க சார். நம்ம இப்போ சாதாரணமாக சினிமாவை நம்ம நம்பர்ஸ் பேசுவோம். எனக்கு நான் இப்போ ஊருக்கெலாம் போகும்போது நம்பர்ஸ் பேசுகிறோம், சக்ஸஸ் பேசுகிறோம், நம்மளோட கிராஃப்ட் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று ரொம்ப அவங்கள டச் பண்ணி அவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணும்போது, அவங்க சந்திக்கும் போது, அவங்க எப்போ சந்திக்கணும் நம்மளுக்கு தெரியாது. பட் ஏதாவது ஒரு பாயிண்டில் அவங்க நம்ம சந்திக்கும், நம்ம ஏதாவது ஒரு படத்தின் மூலமாக வரும்போது அப்போ அவங்க சொல்கிறது வந்து இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே ஜெயிட் பண்ணிடுது, டோட்டலாக காலி பண்ணிடுது. அந்த ஒரு ஆள் எப்போ வரப்போறான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆள் வரும்போது இப்போ நான் மாமன்னன்லேருந்து வெளியே வந்து நான் வாழை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது, இப்போ ஊருக்கு பேசும்போது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கையை பிடிச்சி பேசும்போது அது சம்மந்தமே இல்லை வாழ் இதான் டைரக்டரான்னு சொல்லி காட்டும் போது அவர் பேசும்போது தான் நமக்கு வந்து ரிலாக்ஸ்ட் ஆகுது மைண்ட். இதுக்கப்புறம் எவ்வளோ கால்ஸ் வேணாலும் நம்ம அட்டன் பண்ணலாம், என்ன வேணாலும் ஃபைட் பண்ணலாம். ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் வாழ்வின் அடிப்படையில் ஒருத்தர் யோசித்தாங்க, வாழ்ந்துட்டு இருக்க வாழ்வின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடிய ஆள் சொல்கிற பதிலுக்கும் நம்ம இங்கே நடக்கிற வேடிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆள் சொல்கிற பதிலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே உருவாக்கப்பட்ட வேடிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆள் பதில் சொல்கிறான் நம்மக்கிட்ட, நம்ம படத்தை பற்றி பேசுகிறோம். பட் எதுவுமே இந்த வேடிக்கைகளை பங்கெடுக்காத ஆடு மேய்ச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்க ஆள் நம்மளை கூப்பிட்டு பேசும்போது அந்த பதிலும் வந்து இந்த ஒட்டுமொத்த பதில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. பட் நம்ம அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காகவே சில வெயிட் பண்ணுங்க, அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதுல்ல. ஆமாம். ஸோ ஐ ஆல்சோ வெயிட் ஃபார் ஒன்லி தோஸ் திங்ஸ். இல்லைனா சூரிய போட்டிருக்கோம் அதே தான். ஐயோ எங்க வந்து அவர் பிராமின், இவர் வந்து இது அவரை நான் சொல்கிறேன், ஐயோ அவர் கன்னடிகா, நான் தமிழ்னா காமிச்சேன், நான் மதுரையில் வச்சிருக்கேன் கதை, அதை பற்றி நீ பேசவே மாட்டேங்கிறியே. இப்போ இவங்க அவர் கதையை பண்ணும்போது அந்த பாயிண்ட் எப்படி முடிவு பண்ணுறீங்க? எது தப்பாக பேசுகிறாங்க ரைட்டாக பேசுகிறாங்க? நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டுக்கு அந்த பாயிண்ட் முடிவு பண்ணீங்களே, ஃப்ளைட்டு ஆமாம் கதையே டோட்டலி வேற வேர்ல்டு. ஆமாம். பட் அது இங்கேருந்து இந்த ரூட்டடாக அவன் இந்த ஆள் பிகாஸ் ஐ மேக்கிங் இட் இன் தமிழ், தட்ஸ் வை. எனக்கு அண்டர்டாக் ஸ்டோரி பிடிக்கும். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சீ மை செல்ஃப் as an underdog. அப்புறமா அந்த அண்டர்டாக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். ஏன்னா எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு எப்போ, ஆஃப்டர் 20 years இருக்கட்டும், 25 years இருக்கட்டும். ஸோ ஐ வாண்ட் டு சே தோஸ் ஸ்டோரிஸ். அவ்வளோதான். எவ்ரிபடி ஃபெல்ட் தட் ஓகே, நான் வந்து விடாமுயற்சியாக நான் இருந்தேன்னா எனக்கு ஒன்று கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. என் படம் பார்த்து ஃபோக்கஸ் குரூப்ஸில் வந்து இந்த ஐ ஹேட் சம் டிரைவர்ஸ் அண்ட் எவ்ரிபடி வாட்சிங். ஒரு டிரைவர் வந்து மதுரைக்கு போகிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் அவர் வாழ்க்கையில் படம் ஒன்று ரிலீஸ் ஆகல. ஹீ பாட் அ டிக்கெட், வெயிட் பண்ணி 2200 ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் he took a flight. So at some point it's giving you that hope, no? And when it comes in corona times and bad times, I feel I want to make sunshine film. எனக்கு ஐயோ நான் ஃபஸ்ட்டு எழுதுகிற ஃபஸ்ட்டு டிராஃப்ட் will be so tragic. அது நீங்கள் படிச்சிங்கன்னா டார்க்காக இருக்கும், என் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் அதில். So I just break away from it and then I say okay, this has to open up, reach more people. That's all. Right. So on the sunshine note, let's end this. Best of luck for Vaazhai, because நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. All the best. விடுதலை 2, I don't know what you're making next. So ஏதோ மிஸ்ட்ரி படம் பண்ணிட்டு இருக்கீங்க, that one. So that your film and especially yours and Kotukali, all the best. There's some big news about it. Do you want to? You can't say that yet. So No. Right. Sorry. Okay, I'll start saying. So, but I've seen the film. It's a fantastic film. Vinod, நிஜமாவே இவர் சொன்ன மாதிரி லைக் அவுட் ஆஃப் நோவேர் ஒரு இப்படி ஒரு டேலண்ட் வந்து இது பண்ணது ரொம்பவே அமேசிங். இட்ஸ் அமேசிங். சினிமாவை பொறுத்த வரைக்கும் until you make your first film, you don't know if you know to make films or not. Right.
அண்ட் தென் செகண்ட் ஃபில்மு நமக்கு டவுட் வந்துடும் நம்மளால முடியுமா. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் தான் வந்து வில் டெல் அஸ் ஓ நம்மளுக்கு வருமா வருதே அப்படி. அதனால வந்து he has nice I think lot of literature and film exposure. Right, and I hope that உங்களோட success வந்து I hope that it inspires a lot of. He should tell his educational, like you know, conventional educational background as well. Adiyum வந்து he has to tell because he is self-taught. Right, he's taught himself to do stuff. And No, and I also like I hope that உங்களோட படங்கள்னால at least like a few people இந்த வருஷம் வந்து for example there was this lovely film I liked called மாலை நேர மல்லிப்பூ. அது வந்து direct to OTT release ஆச்சு. That was also in this space only. I hope more youngsters see that இப்படியும் படம் பண்ணலாம், இப்படியும் ஒரு வே இருக்குங்கிறது. I think you know you're a big inspiration for that. So all the best everybody and thank you. Thank you. Thank you. யோசிக்கூடாது டக்குன்னு வாங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்பயாவது சொல்லுவாங்க டக்குன்னு. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Nokio, your social watch list. Rate, review all your favorite movies and shows. VS Money & Co. Filter Coffee இப்போ புதுசா இன்ஸ்டன்ட்டா